அப்போ கடந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசின ஒரு காரியத்தை சொல்லிட்டு பிறகு கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிற காரியங்களுக்குள்ளாக செல்லுவோம். ஆமென். அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அவர்களை தெரியப்படுத்தி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். இது தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நம்மளை போல தான் ஆண்டவர் யோசிப்பார். வேறு என்ன நீங்கள் நினச்சிட வேண்டாம். நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கிறோமோ அதுபோல தான் கர்த்தரும் நம்மை குறித்து யோசிக்கிற தெய்வம். நாம் அவர் சாயலில் தானே இருக்கிறோம். அதனால் நம்மளை மாதிரி தான் அவரும் யோசிப்பார். ஆபிரகாமை எப்படி தெரிந்து கொண்டேன், ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன்னு சொல்லி நற்குல திராட்சை செடியாக அவனை உருவாக்குகிறதுக்கு நாம் பட்ட பாடு பலவிதமான சோதனைகள்னால. அல்லேலூயா. இந்த சோதனைகள்னு சொல்லும் பொழுது பாருங்கள், எப்போவுமே இந்த சோதனைகள் வேண்டான்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு குறுக்கில் ஒரு வசனம் வர்றதுனால அதனுடைய விளக்கத்தையும் சொல்லிடுறேன். 66வது சங்கீதத்தில் 10வது வசனம் பாருங்களேன். தேவரீர் எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கும். 10வது வசனத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா வசனம், தேவரீர் எங்களை சோதித்தீர். சத்துரு சோதிக்கலை. 66வது சங்கீதத்தில் 10வது வசனத்தில் இது குறுக்கில் வர்ற வசனம் தான். ஆனாலும் ஒரு சோதனைன்னு வரும் பொழுது தேவ ஜனங்கள் சில காரியங்கள் புரிஞ்சுக்கணும். தேவரீர் எங்களை சோதித்தீர். அது எப்படி சோதிக்கிறாராம்? ஒரு 5 விதமான சோதனைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அப்படின்னா தேவ ஜனத்தை தேவன் புடமிட்டே தீருவார் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரலாம். நீங்கள் எந்த முடிவுக்கு வர்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு முன்னால் ஓடுனதான பரிசுத்தவான்கள் இப்படியெல்லாம் தேவனால் சோதிக்கப்பட்டார்கள். பிசாசினால் சோதிக்கப்படுறது வேற. தேவன் சோதிப்பதெல்லாம் நன்மைக்காக இருக்கும். ஆனால் சத்துரு சோதிப்பது நம்முடைய தீமைக்காக அவன் செய்வான். நம்ம விழுந்து போகணுங்கிறதுக்காக அவன் செய்வான். தேவனோ நம்மை கட்டி எழுப்பும்படியாக அவர் சோதனைகளை அனுமதிக்கிறார். இப்போ சங்கீதக்காரன் சொல்லும்போது வெள்ளியை புடமிடுகிறது போல, அப்படின்னா நெருப்பில் போடணும். நெருப்பில் போட்டால் தான் வெள்ளி என்ன செய்யுது? சுத்த வெள்ளியாக மாறுது. நெருப்பு போன்ற சில அனுபவங்கள் வாழ்க்கையில். நம்பர் 1. 2வது சோதனை என்ன போட்டிருக்குதுன்னா, வலையில் எங்களை அகப்படுத்தினீர்ங்கிறான். இருங்க 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 இடுப்பு அப்புறம். 2வது சோதனை என்ன? வலை. ஒரு வலையில் போய் ஒரு கால் மாட்டிக்கிடுச்சுன்னா நோவே டு எஸ்கேப். எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம்னு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க இல்லையா? ஆனாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. அப்போ நெருக்கடிகள், எஸ்கேப் ஆக முடியாத, தப்பிக்க முடியாத அளவுக்கு சில சோதனைகள் வாழ்க்கையில் வரும். அது இன்னதென்று நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளாக இருக்கும். அடுத்து வலை. 3வது பார்த்தீங்கன்னா, இடுப்புகளில் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றி. இடுப்பில் பயங்கரமான ஒரு பாரத்தை ஏற்றி, தாங்க முடியாத ஒரு பாரத்தை ஏற்றி நாங்கள் நடக்கவே முடியல. வலி, வேதனை. இது அடுத்து இந்த சோதனை ஒன்று. அடுத்த சோதனை என்னவா? இனி மனுஷர்களை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். வெயிட். இந்த தலையின் மேலே ஏறுறதுங்கிறது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னு கேளுங்க, இந்த தலையில் இருக்க வேண்டியது கிரீடம். ஒரு கிரீடம் என்று சொல்லும்போது ஒரு ஆனர், அது ஒரு ஆனர்ன்னு சொன்னால்
மரியாதை இல்லை கணம், கணத்துக்குரிய ஒரு கிரீடம் வைக்கிறாங்க. அந்த கணத்துக்குரிய காரியத்தை தள்ளிட்டு மனுஷன் நடந்து போனான்னா எப்படி இருக்கும்? இப்போ அவமரியாதை தானே அது. கணத்துக்குரிய ஒரு இடத்துல மனுஷர்கள் நடந்து போகிறாங்கன்னா, பாதங்கள் படுதுன்னா, நம்முடைய கணம் சில நேரங்களில் கணத்துக்குரிய நிலைமையிலேருந்து இறங்கி ஒரு கனவீனமான ஒரு நிலைமைக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வருதுன்னு அர்த்தம். அதுவும் உண்டு. 4, 5வதாக தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். தத்தளிப்பு. நெருப்பில் போட்டால் சுகமாக நம்மளால் வாழ முடியாதே. தண்ணீருக்குள்ளே போச்சுன்னா மூச்சு திணறல், எப்பா என்ன யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாடு. தப்பிச்சு பொழைச்சி வந்தது ஒரு பெரிய பாடார். இந்த தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோன்னா இந்த 5 விதமான சோதனைகளையும் கிராஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இதில் 5 இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதில் மூழ்கி போகாதபடிக்கு கடந்து வந்து கிராஸ் பண்ணி இருக்கிறோம். இந்த கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்க, வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அடாடாடாடாடா, எனக்கு அது பெரிய பாடமாக இருந்தது. நேற்று தான் நான் தியானம் பண்ணேன். இந்த 5க்கு அப்புறம் என்ன காத்திருக்குது? மனுஷனுக்கு ஒரு செழிப்பான இடம். இந்த கிராஸ் பண்ணி வந்தவனுக்கு தான் தெரியும் அந்த செழிப்பான இடத்தினுடைய மகிமை என்னங்கிறத. ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த செழிப்பான இடத்திற்கு கொண்டு வரணும்னா இந்த 5ஐயும் கிராஸ் பண்ண வேண்டியிருக்குதே. எனக்கு ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு எல்லாருடைய அபிப்பிராயமும் அப்படி தான் இருக்கும். நமக்கு ஒரு தீங்கு வந்துடக்கூடாதுங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயம்தான். நம்மை கேட்டல்ல, நம்மை கேட்காமலேயே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நம்ம விரும்பினாலும் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக கர்த்தர் நம்மை நடத்தும் போது சில நேரங்களில் நம்ம மாம்சத்தில் கேட்குறோம், எனக்கு மாத்திரம் ஏப்பா இந்த சோதனைன்ட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார் வசனத்தின்படி, உனக்கு மாத்திரம் இந்த காரியம் என்று நீ சொல்லுகிறாயே, உனக்கு மாத்திரம்தான்னு சொல்லுகிறார். அது என்ன? உனக்கு மாத்திரம்தான். ஏன்னா நீ என்னுடையவனாய் இருக்கிறபடினால், செழிப்பான இடத்திற்கு நீ வர வேண்டும் என்று நான் நினைக்கிறபடினால், உனக்கு இந்த 5 சோதனைகளை கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க நீயே சொல்லும்பார். இது புரிஞ்சிருந்தா தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு மாத்திரம். ஏன்னா உனக்கு மாத்திரம்தான், உன்னை போல ஆள்களுக்கு மாத்திரம்தான். இதுவரைக்கும் வாழ்நாள்லாம் நம்ம கண்ட அத்தனை காரியங்களும் நம்ம விரும்பியா வந்து நடந்தது? நம்ம விரும்பலை. ஆனால் நாம் விரும்பாதது நடக்கும்போது, விரும்பாத அவமானங்களும் விரும்பாத சில சோதனைகளும் காரியங்களும் நடக்கும்போது நம்ம கை தாண்டி போயிடுச்சு. நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்குது. கண்ட்ரோல் சிஸ்டமே அங்கே தான் இருக்குது. ஆனால் அவர் நமக்கு இதெல்லாம் வர வைத்து செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்போது அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த வசனத்தில், சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேச. அன்னைக்கு வர்றான் பாருங்க ஆலயத்துக்கு ஒரு மனுஷன். என்னோட இருக்கீங்களா? இந்த 5 சோதனைகளையும் கிராஸ் பண்ணி செழிப்பான இடத்துக்கு வந்த பிறகு அவன் மேன்மை பாராட்டுகிறதெல்லாம் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுவானே ஒழிய தற்புகழ்ச்சி ஒரு நாளும் வாயிலிருந்து வரவே வர. தகன பலி, சர்வாங்க தகன பலி, சர்வ அங்கத்தையும் தகித்து பலியாக சேர்த்து ஆலயத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பான். தேவரீர் நீர் ஒருவரே இதை செய்தீர். அப்போ அவன் தரை மட்டும் தாழ்த்தி தேவனை தொழுது கொள்வான்.
என்னை மட்டும் கொண்டு வந்து நடத்தினீரே. ஆனால் இந்த 5 ப்ராசஸில் 5 காரியங்களில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி கைவிடாமல் கொண்டு வந்து செழிப்பான இடத்துல கொண்டு வந்து, இனி அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் அவன் இன்னொரு காரியத்தை சொல்றான் பாருங்க. அடுத்த வசனத்தில், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை எப்போ செலுத்துவேன்னா இப்போ செலுத்துவேன். இக்கட்டில் இருக்கும்போது நாம் வாயை திறந்து பொருத்தனைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. அது ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். இக்கட்டில் இருக்கும்போது அவருடைய நாமத்தை தூஷிப்பதல்ல, புரியாமல் அவரிடத்தில் கேள்வி கேட்பது அல்ல. என்னுடைய இக்கட்டில் இருக்கும்போது சில வாயை திறந்து நான் பொருத்தனைகளை செய்கிறேன். எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. சீக்கிரத்தில் என் தேவன் இந்த இக்கட்டில் இருந்து என்னை தப்புவிப்பார், என்னை நிச்சயமாய் ஒரு செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்பொழுது இன்றைக்கு சொன்னதான இக்கட்டில் சொன்னதான அத்தனை பொருத்தனைகளையும் நான் அன்னைக்கு சர்வாங்க தகன பலியோடு நான் ஆலயத்துக்கு போகும்போது அந்த பொருத்தனைகளை செலுத்தியே தீருவேன் என்று சொன்னான். சங்கீதக்காரனுடைய அனுபவங்கள் நமக்கும் அதே அனுபவங்கள் தான். என்னமோ புதுசாக ஏதோன்னு நினைக்காதே. உங்கள் நடுவில் பற்றி எறியக்கூடிய அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தான் ஆண்டவர் சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற சில காரியங்களை நாம் பார்க்கும்போது, எனவே இது ஒரு பாடமாக இருப்பதாக நமக்கு கிடைக்கக்கூடிய அநேக பாடங்களில் இது ஒரு பாடம். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் நம்ம வரும்பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சோதனைகள் நடுவில் வேறு வேண்டாத பேச்செல்லாம் பேசாதபடிக்கு ஒரு செழிப்பான இடம் காத்திருக்குதுன்னு சொல்லி வசனத்தின் ஆதாரத்திலிருந்து, அடிப்படையில், on the basis of the written word of God, we strongly believe, சும்மா belief இல்லை, we strongly believe that there is a fertile place. அல்லேலூயா. இப்போ என்ன நம்ம பண்ணக்கூடாதுன்னா, ஒரு காரியம் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி பைபாஸ் பண்ணி செழிப்பான இடத்துக்கு போகக்கூடாது. பைபாஸ் ரோடு போட்டக்கூடாது, ரிங் ரோடு போட்டக்கூடாது. எங்கிட்டாவது இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது, நேராக செழிப்புகளை கொண்டு போங்க. அந்த செழிப்பு தேவனால் கொடுக்கிற செழிப்பு அல்ல, அது நிற்காத செழிப்பு. அதில் வேதனைகள் பெருகும். ஆண்டவர் கொடுக்கிற எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட அவர் வேதனையை ஒருபோதும் கூட்ட மாட்டார். இந்த பைபாஸ் பண்ண சொல்கிறது பிசாசு, நேராக வர்ற சொல்கிறது தேவன். ரெண்டுக்கும் வேதத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்லிட்டு போகலாமா? அல்லேலூயா. ரெடியாக இருக்கீங்களா? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடையதும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் சொந்தமாயினான்னு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் போட்டிருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சொந்தமாயின அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒரு ரூட்டில் போகுது. சாத்தான் எப்படி தெரியுமா சொல்கிறான்? நீர் என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம், அதன் மேன்மைகள் எல்லாம் உனக்கு தருவேன்ங்கிறான். இவன் தர்றானா? சாஷ்டாங்க நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது. அப்படி ஃப்ளாட்டாக படுத்துற வேண்டிதான். இந்த பேய்க்கு கர்த்தர் சாஷ்டாங்க நமஸ்காரம் போடணுமா? நீங்கள் கொஞ்சம் உணர்றீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக தெரியலையா? பொல்லாத பேய். இந்த 2வது ஆதாமை எப்படியாவது மடக்கிடலான்னு பார்க்குறான். அவர் தெரியாமல் சாஷ்டாங்கமாக போட்டார்னா, இந்த ராஜ்யங்கள் மேல் ஆசை வச்சு, இந்த பொருள்கள் மேல் ஆசை வச்சு, இந்த உலகத்தின் மேன்மைகள் மேல் ஆசை வச்சு கொட்டோன்னு கொட்டுறான் பணம். பாஸ்டர், எங்களை கொட்டக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தட்ஸ் வஞ்சகம், டிசப்ஷன். கொட்டோன்னு கொட்டி நம்மளை நரகத்துக்கு அனுப்புகிற தேவன் அல்ல. வேண்டிய படியை அளந்து கொடுத்து நமக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுகிற, திருப்தியாக்கு உச்சிதமான கோதுமைனாலும் கண்மலையின் தேன்னாலும் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். ஒரு குறையும் நமக்கு கர்த்தர் செய்ய போகிறது இல்லை. ஆனால் கொட்டுன்னு கொட்டுறது யாருன்னா பேய்.
பிசாசுகள். அது மேலே ஆசை வச்சு ஒருவேளை கர்த்தர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டார்னா, இந்த உலகத்தின் ராஜ்யம் ஒருவேளை அவருக்கு கிடைச்சிருக்கோம், நம்மெல்லாம் இருந்திருக்க மாட்டோம். பிதாவின் ரூட் என்ன? அவர் மரிக்க வேண்டும், சிலுவை மரணம் மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும், சாவியை பறிக்கணும், தலையை பிசாசின் தலையை நசுக்கணும், ஜனத்தை விடுவிக்கணும், பரலோகத்தில் ஹல்லேலூயா ஜெயித்தவராய் போகணும், ஒரு கூட்டத்து ஜனத்தை அவர் மீட்டு கொண்டு ஹல்லேலூயா தேவனாக இருக்கணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் சொந்தமாய் நண்பர். இந்த ரூட் எப்படி? இந்த ரூட் எப்படி? ஆகவே அவன் சொல்கிற ரூட்டு நம்ம என்றைக்குமே பின்பற்றவே கூடாது. பார்க்குறதுக்கு எல்லாம் ஈஸி ரூட்டாக இருக்கும், பளபளபளன்னு தெரியும். எதுவாக இருந்தாலும், என்ன சஜஷன் யார் என்ன கொடுத்தாலும் முதலாவது உபவாசம் போட்டு தேவனிடத்தில் போகணும். ஆண்டவரே, இது உங்கள்கிட்டேருந்து வருதா இல்லை அவன்கிட்டேருந்து வருதான்னு கேட்கணும். கேட்டால் பதில் தரமாட்டாரா? நான் சும்மா கேட்குறேன். நம்முடைய தேவன் பேசும் தெய்வம் அல்லவோ? நாம் பேசினா செய்ய மாட்டார், எங்கள் பாஸ்டர்கிட்ட வேணால் சொல்லுவார். கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பதில் கொடுக்குற தெய்வம். ஆனால் கேட்கணும், இது எங்கேருந்து வருது ஆண்டவரே? கர்த்தர் அவாய்ட் பண்ண சொன்னார்னா அவாய்ட் பண்ணிடு. ஆண்டவரே, நீங்களே என்னை தப்பிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டுட்டா போதும், உங்கள் கையில் நான் விழுந்துறேன், தயவுசெய்து எனக்கு நாம் தப்பித்துக்கொள்வா. செழிப்பான இடம் எப்போ? இந்த மனசில் வச்சுங்க, மறந்துடாதீங்க. இன்றைக்கி இருக்கிற எந்த நிலைமைகளாக இருந்தாலும் அந்த நிலைமைகளில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் தேவனே, நான் நன்றி சொல்லுகிறேன். என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க, நன்றி. இந்த பாடங்களை எனக்கு கற்றுத்தர்றீங்க, நன்றி. இந்த உபத்திரவங்கள் வழியாய் போய் கொண்டிருக்கிறேன், நன்றி. இந்த உபத்திரவங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செழிப்பு காத்திருக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்ல பழகுவோமாக. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு ஏதேன் தோட்டத்தை போலவும் நீர்வளம் பொருந்திய தோட்டத்தை போலவும் பயங்கர தேசமாக இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் பார்த்துட்டான். அந்த மனுஷன் பேர் லோத்து. எடுத்தோன்னு ஒரு செழிப்பை பார்த்துட்டான் பாருங்க, ஒரு டபக்குன்னு பாஞ்சிட்டான். ஒரே நைட்டில், ஓவர் நைட்டில் எல்லா சுதந்திரத்தையும் இழந்துட்டான். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களுக்கு விரோதமாக சண்டை போட்டானுங்க. அத்தோட இவனையும் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் அத்தனையும் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. ஓஹோன்னு ஆயிடுவேன், பெரிய ஆளாயிருவேன்னு நினச்ச இந்த லோத்து ஒரே ராத்திரியில் பேங்க்ரப்சி, பிச்சைக்காரன் ஆயிட்டான். கடைசியில் ஆபிரகாம் வந்து தெய்வாதீனமாக இவனை தூக்கி திருப்பி கொண்டு வந்து ஒரு தப்பிச்சு பொழைச்சான்னே நம்ம சொல்லலாம். ஒரு நீதிமான் செய்யக்கூடாத காரியம் இது. இவனை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். நீதிமான்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய முகத்தை தேடுவார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய டைரக்ஷன் படி, கர்த்தர் நடத்துகிறபடித்தான் போக வேண்டுமே ஒழிய இந்த உலகத்தின் காரியங்களை பைபாஸ் பண்ணி நம்ம என்றைக்குமே போகவே கூடாது. காத்திருத்தல் கொஞ்சம் இளைப்பை தரத்தான் செய்யும். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் செழிப்பான இடத்திற்கு கொண்டு வர விடாமல் நடுவிலே நம்மை தீங்கை மாத்திரம் அனுபவிக்க தேவன் அனுமதிப்பாரானால் நீதிமான்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள். ஏன் ஆண்டவரே, வாயை திறக்காமல் ஒன்றும் சொல்லாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு எந்த உபத்திரவத்தில் இந்த 5 காரியங்களும் நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு செழிப்பை நீர் காட்டுவேன் என்று சொல்லி நீர் காட்டவில்லையே என்று கேட்பார்கள். நியாயமான கோரிக்கை. இந்த பாதையில் போகும்பொழுது ஒரு செழிப்பை காட்டித்தான் ஆசீர்வதித்துத்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தைரியப்படுங்கள் தேவ ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை தைரியப்படுங்கள். குறுக்கு வழியில் எதையும் செய்யாதபடிக்கு தேவனை சார்ந்து ஒரு செழிப்பான இடத்திற்கு கொண்டு வர மட்டுமாக நம்ம எந்த சோதனையாக இருந்தாலும் கைவிடாத தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு நாம் செல்வோமாக. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் ஐயா. கவலை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும்.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று கர்த்தர் சொன்னார். ஆனாலும் நாம் மடிந்து போவதில்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போ, காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் கரங்கள், அன்பு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், இவ ஒளி. உற்சாகமாய் பாடுவோம். அடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போ, காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மகிமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆபிரகாம் என்னும் ஒரு செடியை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட செடியை பூரணப்படுத்தினார். எப்படி பூரணப்படுத்தினார்? நீங்க சொல்லலாமே. எப்படி அந்த ஒரு செடியை நற்குல திராட்சை செடியாய் மாற்றினார்? சோதனைகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாய், சோதனைகள் வழியாய் டெஸ்ட் பண்ணார். எந்த அளவுக்கு சோதனை?
100 வயசுல பெற்றெடுத்ததான பையனை, தன் கற்ப பிறப்பு சொந்த பையனையே பலியிட சொல்லுகிறது தாங்க முடியாத, அதுக்கு லேசாக சரின்னு சொல்வது ரொம்ப கடினமான ஒரு காரியம். மனுஷர்களால் கூடாது. நாம் சரி என்று சொல்லாமலே சில குடும்பங்களில் சில இழப்புகள் நேரிடுகிறது. தாங்கவே முடியாது, அந்த இழப்புகளுக்கு சரி கட்ட முடியாது. ஒத்த கால நிற்போம், இது முடியாது ஆண்டவரேன்னு. ஆனால் அந்த இழப்புகளை சந்தித்த குடும்பத்துக்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்லுவது? முடியவே முடியாது. இது தெரியாமல் சரியென்றவர்கள் சொல்லாமலேயே நடக்கக்கூடிய இழப்புகளை இவ்வளவு வேதனை உண்டாக்குமானால், சரின்ட்டு சொல்லி கொடுக்கிறது லேசான காரியமா? நிச்சயமாக முடியவே முடியாது. அந்த அளவுக்கு இவனுடைய இருதயம் எப்படி விசுவாசித்ததோ எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கும் புரியல. எப்படியா இந்த அளவுக்கு விசுவாசித்த? இந்த ஒரு கடினமான காரியத்துக்கு எப்படி சரி என்று ஒத்துக்கொண்டாய்? ஒத்துக்கொள்ள உனக்கு எப்படி மனசு வந்தது? தேவனுக்கு அடுத்த காரியங்களை குடும்பத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கூட சொல்லாமல் அவன் சரி என்று ஒத்துக்கொள்வானால், இவன் தேவனை நம்பியிருந்த விதம் எப்படி? ஒரு தகப்பனை பார்க்கலும் ஒரு தாயுடைய உள்ளம் மிகவும் துடிக்கும். தகப்பனும் துடிப்பார், ஆனால் ஒரு தாய். அதனால தான் உன் தகப்பன் மறந்தாலும் என்று கர்த்தர் சொல்லலை, உன் தாய் மறந்தாலும் என்று சொல்ல. அந்த தாயிட்ட கூட சொல்லாம, எங்கே போகிறீங்கன்னு கூட சொல்லாமல் பிள்ளையை கூட்டிகிட்டு போய், எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு, முடிவெட்டவா கூட்டிகிட்டு போகிறீங்க, ஷேவ் பண்ணவா கூட்டிட்டு போகிறீங்க? இனி அடுத்து இவன் வரமாட்டான், ஒரு வேளை கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டால் இந்த பையன் இனி திரும்பி வரமாட்டான். இனி இந்த சாராளுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஏற்கனவே கற்பம் செத்து போனது. இந்த செத்து போன ஒரு கேஸை எடுத்துட்டு ஒரு கர்த்தர் ஒரு குழந்தையை தந்தார். அது செத்து போனால் என்ன, அப்படியே பலியை ஏற்றுக்கொண்டாலும் என்ன, கர்த்தர் இன்னொரு குழந்தையை கொடுக்க அவரால் கூடும். இந்த விசுவாசம் என்னத்தை சொல்லி நம்ம புகழ்றது? ஒன்றுமே புரியல. அந்த சோதனையை கொடுத்து அதுலேயும் டெஸ்ட் பண்ணி அவனை எந்த அளவுக்கு ஒரு நற்குல திராட்சை செடியாய் கொண்டு வந்தார். அப்படியே வந்து ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள். இந்த 12 கோத்திர பிதாக்கள்லேருந்து ஒருத்தன் மாத்திரம் படருகிற செடின்னு கர்த்தர் சொன்னார். வேற யாரை குறித்தும் சொல்லலை. ஒருத்தனை பார்த்தா பாலசிங்கங்கிறாரு, இன்னொருத்தனை வந்து பாம்புங்கிறாரு, இன்னொருத்தனை கழுதைங்கிறாரு, இன்னொருத்தனை இதெல்லாமா சொல்லி சொல்றாரே ஒழிய, ஒருத்தனை மாத்திரம் ஆண்டவர் சொல்றார், கனி தரும் திராட்சை செடி. அந்த கனி தரும் திராட்சை செடின்னு சொல்றதுக்கு அவருடைய இருதயத்தில் தோன்றுகிற மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கணும். அவர் என்ன சந்தோஷம் அவருக்குள்ள வந்திருந்தால் இந்த ஒரு மகனை குறித்து சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், இவன் கனிதன் தரக்கூடிய திராட்சை செடி, இவனுடைய கொடி சுவரின் மேல படரும். படர்ந்தது, அழகாய் படர்ந்தது. படறதுக்கு பலவிதமான தடைகள் வந்தாலும் அந்த கொடி படரத்தான் செய்யும். குழியில கொண்டு போய் போட்டானுங்க, செத்து போயிட்டான்னு சொல்லிடலாம் அப்பாட்டான்னு சொல்லி பார்த்தாங்க, வித்து பார்த்தாங்க. என்னதான் வித்தாலும் அந்த கொடி படறதை நிறுத்தவே முடியல. அல்லேலூயா. அப்படி கொண்டு வந்து படர்ந்து கடைசியில் நிரப்பினத விதத்தை பார்த்தால் எகிப்தியர்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. எப்பா நம்மளை மூடி போட ஒரு கூட்டம் வந்திருக்குதுடா இங்கேன்னு. 70 பேரா போனானுங்களாம், 2 மில்லியன் பீப்புள் மூடிட்டானுங்க. அது படர்ந்தோடனே அதுக்குள்ளே சம்திங் வென்ட் ராங்னு பார்த்தோம். இவன் மறுபடியும் எகிப்துக்கு போய்
எகிப்தில் இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனையை அவர்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்று எசேக்கியேல் 20வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோமே, போன வாரத்தில் பார்த்தோமே. மூப்பர்கள் எல்லாம் வந்து உன்னிடத்தில் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று சொல் என்று கேட்பதற்கு கூடி வந்திருக்கிறார்கள். 7ஆம் வருஷத்தில் 5வது மாதம் 10ஆம் தேதி இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். 2வது வசனத்தில் போட்டிருக்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோடு பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்னு சொல்லி போன வாரத்தினுடைய விளக்கங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார். அடுத்து 3வது வசனத்தில் அவன் சொல்கிறான், நீ இவர்களுக்காக நீ வழக்காடுவியோன்னு கர்த்தர் கேட்கிறார். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவியோ? வழக்காட மனதாக இருந்தால் அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களுக்கு சொல் என்று சொன்னார். இது போன வாரம் டீட்டெயில்டாக இந்த வசனங்களை குறித்து நாம் தியானம் பண்ணோம். அப்போ எசேக்கியேல் சொல்லியிருப்பான், உங்களுக்கும் இவனுங்களுக்கும் நடுவில் நான் மாட்டி முழிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நீ இவங்களுக்காக பேசி, நீ தீர்க்கதரிசி, ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேங்கிறத இவங்க கேட்குறாங்க, நீ என்ன சொல்கிற? தீர்க்கதரிசி எப்போவுமே உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் 2 பேருக்கும் நடுவில் மாட்டி முழிப்பான். ஜனங்களுடைய காரியத்தை அங்கே பரலோகத்தின் தேவனுக்கு தெரியப்படுத்துவான், பரலோகத்தின் தேவனுடைய காரியத்தை ஜனத்துக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த வேலை தீர்க்கதரிசியுடைய வேலை. திஸ் இஸ் தி ஜாப் ஆஃப் த ப்ராஃபெட், ஆஃபீஸ் ஆஃப் தி ப்ராஃபெட். ஆக கனெக்ஷன் பார்த்தீங்களா, 2ஐயும் கனெக்ட் பண்ணி விட்டுருவான். நீ முதல்ல இவங்களுடைய தப்பிதங்களை அவங்களுக்கு சொல். என்ன தப்பிதங்கள்? எகிப்து தேசத்தின் நரகலான விக்கிரகங்களை அவர்கள் விடவும் இல்லை, அவர்கள் விட்டு விலகவும் இல்லை. எனவே நீ இதை சொல் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அதிகாரம் பூராமே ரொம்ப கஷ்டமாய் பேசுகிறார். அப்போது இவர்களுக்கு நான் எகிப்தில் என்னை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்ட்டு போன வாரத்தில் கர்த்தர் சொன்னார். ஏண்டா, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நீ பார், உன் ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன் தாயாகிய சாராளையும் கொஞ்சம் நீ நோக்கிப்பார். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து இப்படியாக அவனை கொண்டு வந்தேன்னு சொல்லி அவனை ஒரு நற்குல திராட்சை செடியாக கொண்டு வந்து, அதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி, என்னை பற்றி கொள்வீர்கள் என்று சொல்லி நான் ஆசைப்படும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி 88 இருக்கும். சங்கீதம் 80வது சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரைத்து விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. யோசேப்பை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவர். எகிப்திலிருந்து கொண்டு வந்து நற்குல திராட்சை செடியாய் கொண்டு வந்தேன். இந்த திராட்சை செடி எப்படிப்பட்ட திராட்சை செடி? தன்னுடைய இளம் பிராயத்தில் சோதனைகளை ஜெயித்ததான திராட்சை செடி. தேவனுக்கு மகிமை செலுத்தலாமே. எப்படி நாம் இளம் பிராயத்தில் சோதனைகளை ஜெயித்து முற்றிலுமாய் ஜெயித்து வந்த, முதிர் வயதில் சோதனைகளை ஜெயித்ததல்ல. எல்லாரும் முதிர் வயதில் ஞானம் அடைவார்கள், நிதானமாய் பேசுவார்கள். தாத்தா ரொம்ப நிதானமாக பேசுவார். இளம் வயதில் முற்றிலுமாய் சோதனைகளை ஜெயித்து வருகிறவர்கள் ரொம்ப குறைவானவர்கள். அதில் பைபிள் எக்ஸாம்பிளில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மனுஷன். இளம் வயதில் தூக்கி போட்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு கொடியை கொண்டு வந்தேனே. எப்படிப்பட்ட கொடி இது? அப்பா, சரியான நற்குல திராட்சை செடியை நான் கொண்டு வந்து நட்டேன், அதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினேன், படர்ந்தது. படர்ந்த பிறகு எகிப்தின் நரகலான விக்கிரங்களை நீங்கள் விடமாட்டேன்னு சொன்னது நிமித்தம் எந்த அளவுக்கு பின்மாற்றம் அடைந்தீர்கள் என்றால், கடைசியில் நான் தான் உன் தேவன் என்று என்னை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர்களுக்கு என் நாமத்தை தெரியப்படுத்தினேன், நான் உங்கள் கர்த்தர் என்று ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் பின்வாங்கி
போகிறதை பார்க்கும்போது கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தர் யாருன்னே தெரியாத அளவுக்கு பின்மாற்றம் அடைகிறார்கள். டோட்டலாக வெளியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு சம்பவிக்காமல் இருப்பதாக நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமாக. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவர்தான் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். அவரை விட்டு நாம் தூரமாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே பிரச்சனை. இதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு நான் போகணும். இதற்கு பிறகு கர்த்தர் அன்டாங்கிள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்டாங்கிள்மெண்ட் வேறு, அன்டாங்கிள்மெண்ட் வேறு. என்டாங்கிள்னா நம்மளே போய் சிக்கி மாட்டிக்கிறது. அன்டாங்கிள்னா மாட்டிக்கிட்டவனை கட் பண்ணி வெளியில் கொண்டு வர்றது. கர்த்தர் கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால் தம்முடைய சத்துவத்தின் வல்லமையினால் அவர்களை கொண்டு வந்தார். ஒரு கடல் ரெண்டாக பிளக்கிறது லேசான காரியமா? நான் காலையில் இன்னொன்று தியானித்தோம். கடல் வேணால் ரெண்டாக பிளந்துரட்டும், ஆனால் அந்த கடலில் உலர்ந்த தரையாக கொண்டு ரோடு போடுறது லேசான காரியமா? இன்றைக்கி நம்ம ரோடு போட்டாலே ஒழுங்காக நடக்க முடியாமல் விழுகிறவனு இருக்கிறான். ஸ்தோத்திரம். கடலில் எத்தனை பாறைகள் கீழே இருக்கலாமோ, இல்லை எத்தனை உலக பொருள்கள், குப்பைகள், கரடு முரடு மேடுகள், இல்லை என்னென்ன இருக்குமோ எனக்கு தெரியாது. கொஞ்சம் அதை யோசித்து பார்த்தால் தலை சுத்தம். ஒரு அடி கடலில் நமக்கு போடுறது என்ன அவ்வளோ ஸ்மூத்தாக ரோடு, தார் ரோடு போட்டிருக்கேன் என்ன? அதான் இத்தனை கிலோமீட்டர்ஸ் அவங்க மைல்கள் அவர்கள் நடந்தார்கள்னா தடுக்கி தடுக்கி விழுந்து கீறி ரத்தம் வந்து அப்படியா போனாங்க? இது நடுவில் பாதரட்சைகள் தேயலை. இத்தனை வருஷமாக அவங்க போன பாதரட்சைகள் தேயலை, பழசாகலை, சட்டை பழசாகலை, நடந்தால் கால் வலி வரலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவும் பண்ணிட்டு கரடு முரடாக இருந்த காரியங்களை கர்த்தர் ஸ்மூத். செங்கடலை, கடலை, தண்ணீரை ரெண்டாக பிளந்த தேவனுக்கு கடலில் ரோடு போடுறதும் லேசான காரியமாக மாறி இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவோ பெரிய அதிசயங்களை பார்த்துட்டோம். ஒரு சின்ன ஒரு சங்கடத்துக்காக தேவனை விட்டு தூரமாய் போக வேண்டாம். இது அவரால் செய்யக்கூடுமா என்று கேட்க வேண்டாம். இத்தனை அதிசயங்களை பார்த்துதான தேவனுடைய பிள்ளைகள் கேட்டார்கள், ஜனங்கள் கேட்டார்கள், எங்களுக்கு கறி தேவைப்படுது, எங்களுக்கு கறி ஆகாரம் தேவைப்படுது, மாம்சாகாரம் கர்த்தரால் கூடுமா? இத்தனை ஜனத்துக்கு கர்த்தர் எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டாங்க. காடைகளை தேவன் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு அனுப்பினார்னா, டேங்கப்பா அவங்க எல்லாரும் சாப்பிட்டு கழுத்து வரையும் சாப்பிட்டு கடைசியில் ஓவராக சாப்பிட்டதுனாலேயே செத்தான். கர்த்தரால் அது கூடும், கர்த்தரால் கூடும். எந்த ஒரு நிலைமையிலையும் திரும்ப பேய்கள்கிட்ட போகாதிருங்கள். திரும்ப மறுபடியும் விக்கிரகாராதனைக்கு போகாதிருப்போமாக. என்னமோ நான் சொல்ல வேண்டியது இது சபைக்கு சொல்லணுமா, சொல்ல தேவையா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தாலும் ஒரு சிலருக்காவது அந்த அந்த இங்கேயும் அங்கேயும் கால் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நம்முடைய சொந்தக்காரர்கள் விக்கிரகாராதனைக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நேசிப்போம், ஆனால் அவர்களுடைய வழிகளை பின்பற்றாமல் இருப்போம். அவர்கள் வழிகளுக்கும் நம்முடைய வழிகளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்கக்கூடாதே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை, பாகால் தெய்வமானால் எரிச்சல் உள்ள தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தரை சேர்ந்தவர்களாக இருக்கிறபடினால் உபத்திரவங்கள் கட்டாயம் நமக்கு வந்தே ஆகும். அவைகளை சந்தித்தே ஆக வேண்டும். இது வருகுதுன்னு சில காரியங்கள் வரும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி எகிப்துக்கு போனால் தாவிளை என்று சொன்னார்கள், லாபம் என்று சொன்னார்கள். இந்த பிரபஞ்சத்தின், இந்த உலகத்தின் சில காரியங்களுக்காக அனுபவிப்பதற்காக மாத்திரம், இவ்வுலக நன்மைகளுக்காக தேவனை விட்டு போகிறது எவ்வளவு பெரிய ஆபத்து. வெள்ளரிக்காயும் கொம்பிட்டிக்காயும் டேஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க திரும்பி அப்படி தான் சொன்னாங்க. நமக்கு ஒரு லீடரை தெரிந்து கொள்வோம். என்னாகும் இப்போ வாசிக்க வேண்டாம், என்னாகும் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். முறுமுறுத்தார்களாம். முறுமுறுத்து மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து கடைசியில் என்ன சொன்னாங்க? நமக்கு ஒரு லீடரை தெரிஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்கிட்டு பின்னால் எகிப்துக்கு ஓடிடலாம், அவர் நம்மை நடத்துவார். ஏன்னா ஆண்டவர் ஓங்கிய புயத்தினால் ஒரு லீடரை கொண்டு எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு அழைச்சா, இவனுக்கு ஒரு லீடரை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எகிப்துக்கு போகிறாங்க.
தங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மீகால் அப்படித்தான் போட்டிருக்கு, தங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் எரேமியாவில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் தருவேன் என்று சொன்னார். அவர் தருகிற மேய்ப்பர்கள், அவர் தருகிற லீடர்கள், கர்த்தர் தருகிற லீடர்கள் நமக்கு போதும். அந்த லீடர்ஷிப் நமக்கு போதும். அதற்கீழ் அடங்கியிருத்தல் நமக்கு லாபம், ஆசீர்வாதம். ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். பிசாசு தருகிற லீடர்ஷிப் நமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அவன் எதுக்கு தர்றான்? அந்த லீடரை ஆக்கிட்டு அவன் திரும்பி எகிப்துக்கு கூட்டிகிட்டு போக பார்க்குறான். நம் தேவனோ எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்துக்கு கொண்டு போகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பார்த்தார், இவங்களை அன்டாங்கிள் பண்ணி பலத்த கிரியைகள்னால, சத்துவத்தினால கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசித்த பிறகு தி வைன் பிகேம் வெரி ஸ்ட்ராங். சூப்பர். அது எப்படி? இதுக்கு அடையாளம் என்ன? இப்படி ஒரு டான்ஸ் ஆடிட்டு சத்தமாக பாட்டு பாடி தம்புரை எடுத்து நடனமாடக்கூடிய அளவுக்கு ரோடு ஸ்மூத்தாக இருந்திருக்கணும். என்ன சொல்கிறீங்களோ? இது வரைக்கும் நான் அதை சிந்தித்ததே இல்லை. ஒருவேளை நீங்கள் சிந்திச்சிங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ரெண்டாக கடல் பிளந்தது தான் நம்ம கண்ணுக்கு வருமே ஒழிய, நடுவில் போகிற ரோடு எப்படி இருக்கணும்னு யாருமே என்ன செய்யறதில்ல. கடலில் போய் எவனாவது பார்த்துட்டு வந்தானா ரோடை? அவ்வளோ ஈஸியாக டான்ஸ் ஆடிட்டு கும்பலாக, அதில் குட்டி பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க. எந்த ஒரு கீறல் கிடையாது, ஒரு ஆபத்து கிடையாது. அவ்வளவு பக்குவமாக கொண்டு போகிற தெய்வம். அதை செய்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை பக்குவமாக பரலோகத்துக்கு நடத்த மாட்டாரோ? நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இருப்பதாக, கடைசி வரையும் இருப்பதாக. இந்த உலகத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த உலகத்திலும் நம்முடைய கால் இடராதபடிக்கு, அல்லேலூயா, 91வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, பாதம் இடராதபடிக்கு, கல்லின் மேல் இடராதபடிக்கு நம்மை தூதர்கள் அழகாய் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அவர் உண்மையாய் இருக்கிறார். கர்த்தர் ஜீவிக்கிறார். கர்த்தர் உண்மையாய் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. பார்த்து அவங்களை கொண்டு வந்த பிறகு 3 விதமான ஊழியக்காரர்களை கொண்டு அவர்களை போஷித்தார். இந்த மிரியம் அம்மா பயங்கர சந்தோஷமாக பாட்டு பாடிச்சு, மகிமையானவைகளை கர்த்தர் நமக்கு செய்தார் என்று. அப்போ அந்த வைன் என்னாச்சு? அதான் வைன்னா விஐஎன்இ. விஐஎன்இங்கிறது இங்கிலீஷில் வைன்னா அந்த கொடி, அந்த செடி, அந்த கொடி. WINEங்கிறது அந்த செடி கொடுக்கக்கூடிய பழங்களுடைய சாறு. ரெண்டுமே வைன் தான், ஆனால் ஒன்றுக்கு வீல் ஆரம்பிக்கும், இன்னொன்றுக்கு டபிள்யூவில் ஆரம்பிக்கும். சரி, அப்போ அந்த வைன் எவ்வளோ ஸ்ட்ராங்காகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இத்தனை ஜனங்கள் 6 லட்சத்துக்கு மேலே இருக்கிற புருஷர்கள் எல்லாம் ஸ்திரீகள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக கர்த்தர் மகிமையானவைகளை நமக்கு செய்தாருன்னு சொல்லி பெரிய பாட்டு படிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னா, இவங்க எவ்வளோ கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த ஸ்ட்ராங்கான பிறகு அவர்கள் 3 விதமான ஊழியக்காரர்களை படிப்படியாக போயிட்டு கடைசி சப்ஜெக்டுக்கு வரேன். 3 விதமான ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் அவர்களை பலப்படுத்தினார். 1 ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள். இந்த 3 பேரையும் வைத்து கர்த்தர் அந்த வைனை ஸ்ட்ராங் ஆக்கி 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 கொண்டு வரலான்னு ஆசைப்பட்டார். தப்பா? ஆசாரியன் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? வேதம் கிடைக்காது. தீர்க்கதரிசி இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவாங்க, சீர்கெட்டு போவாங்க. இனி நியாயாதிபதிகள் இருக்கும்போது அவர்கள் அதை ஜனங்களை ஆண்டார்கள். ஆக மொத்தம் எப்படியோ பங்கு பங்காக வகை வகையாகன்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி தேவன் தமது ஜனத்தை போஷித்து காப்பாற்றினார். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டால், அந்த ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை போல, ஈசாக்கு யாக்கோபை போல, ஒரு யோசேப்பை போல இது படரி நற்பழங்களை கொடுக்கும் என்று, நல்ல கனிகளை கொடுக்கும் என்று அவருடைய எதிர்பார்ப்பு. அதன் மூலமாக அவர் மகிமைப்படுவார். ஆமென். அதன் மூலம் நாம் கனிகளை கொடுப்பதனால் அவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த தெய்வம், இஸ்ரவேல் தன்னை ஜெனிப்பித்த கன்மலையை மகிமைப்படுத்துவார்கள் என்று நினைத்த ஆண்டவர், அதில் மறுபடியும் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. இந்த வைன் எவ்வளவு வீக்குன்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எவ்வளவோ வீக்கு ஸ்ட்ராங்காக வந்தாலும் கூட அடுத்த நிமிஷம் இந்த வைனை நம்ப முடியாது. இன்னைக்கு அல்லேலூயா அம்மா, நாளைக்கு வேற மாதிரி திட்டிட்டு போயிடுவான். மனுஷனுடைய இருதயம் வழிவு போகிற இருதயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பான், நாளைக்கு உண்மை இல்லாதவனாய் வெளியிலே போய் விடுவான். அப்போ அந்த வீக்கான மனுஷன் என்ன செய்தானாம்? இவன் செய்த தப்பு என்னன்னு கேட்டா, தன் புறஜாதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்தான். இப்படி சுற்றி பார்க்கும்போது அவங்கள ஆளுகிறதற்கு ஒரு ராஜா இருக்கிறாரே, ஆகவே நமக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்டான். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் புரியுதா? எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து ஈசாக்கு, நீங்கள் சொல்லலாமே தைரியமா, ஈசாக்கு வந்து யாக்கோபு வந்து, யாக்கோபுலேருந்து 12 கோத்திர பிதாக்கள் வந்து, அதில் ஒருத்தன் கணிதரன் திராட்சை செடின்னு சொல்லி அவனுக்கு படறி ஒரு இடம் கண்டுபிடிச்சிருச்சு. அந்த திராட்சை செடி வந்து படறதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து பிறகு அப்படியே கனி கொடுப்பார்கள் என்று நினைத்தால் விக்கிரக ஆராதனையில் பிடிச்சிக்கிட்டாங்க. அதை கட் பண்ணி கொண்டு வந்து பலத்த செய்கைகள்னாலும் அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் அல்லேலூயா பார்வோனுடைய ஆமேன் அவனுடைய புத்தியினத்தை தேவன் அடக்கி கர்த்தர் சர்வ வல்லவர் என்றும் இஸ்ரவேலுக்காக வழக்காடின தெய்வம். நீங்கள் கர்த்தரை மையப்படுத்தணும். வழக்காடி வாதாடின தெய்வம், இஸ்ரவேலை விட்டு கொடுக்காத தெய்வம். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காது. இவ்வளவு அநியாயங்கள் பண்ணா கூட விட்டு கொடுக்காம பார்வோனுக்கு முன்பாக இவர்கள் என்னுடையவர்கள், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று விட்டு கொடுக்காமல் வழக்காடி 10 வாதைகள்னாலே அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதையும் புரிந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்த தெய்வம். கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்த பிறகு அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த பிறகு மறுபடியும் ராஜாவை கேட்டார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு காரியங்களை செஞ்சது யாருன்னு. சபையை பதில் சொல்ல வேண்டாம். யார் இவ்வளவு காரியங்களை செய்தார்? ஸ்தோத்திரம். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய வலுசர்ப்பத்தின் தலையை நசுக்கினீர் என்று எழுதியிருக்கிறது. திமிங்கலத்தை நசுக்கி அதை உணவாக கொடுத்தீர் உமது ஜனத்துக்கு என்று எழுதியிருக்கிறது. சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆதிக்கம் பேய்களுடைய வலுசர்ப்பத்தை தேவன் அடித்தாராம். இந்த ஜனங்கள் போகும் பொழுது அந்த பிசாசுகள் அங்கேயே இவங்களை மறுபடியும் க்ளோஸ் பண்ணலாம் என்று ஆவிக்குரிய அர்த்தம். அது தெரியாது வெளியில யாருக்குமே. அவ்வளவு கோபம். அவர்களின் தலையை தேவன் நசுக்கி முதலைகளை நறுக்கி அவர்களுக்கு உணவாக கொடுத்தீர். தமது ஜனத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்து தப்புவித்த தெய்வம். அவருடைய அன்புக்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் இணை இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் புறஜாதிகளை பார்த்து அவர்களுக்கு ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், நமக்கும் வேண்டும் என்று சொல்லி ஒத்த காலில் நின்று ஆண்டவர் கேட்டார், உனக்கு எதுக்கு ராஜான்னார். நான் போதாதான்னு கேட்டார். நான் தானே உனக்கு ராஜா, என் கை தானே உன்னை கொண்டு வந்துச்சு. நான் சரி அதையும் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி கொடுத்தார். இப்பயாவது நீ கனி கொடுப்பாயா? இப்பயாவது நீ உன் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொள்வாயா? கேட்டதெல்லாம் கொடுத்தார். பாட்டு பாடுறோம்னு சொல்றாங்கல்ல, வசனமே அப்படிதான் போட்டிருக்கு. கேட்டதெல்லாம் கொடுத்தார் போட்டிருக்கு. எல்லாம் கொடுத்த பிறகும் கூட அவரை விசனப்படுத்தினார். பிறகு கடைசியாக நடந்தது என்ன? இதை சொல்லிட்டு தான் நான் போகணும். இது பழைய ஏற்பாட்டை முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். கடைசியாய் அவருடைய கோபம் பற்றி எறிந்தது. என்ன செய்வேன் இனி? இந்த திராட்சை தோட்டத்தை, செழிப்பான தோட்டத்தில் இதை நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்த பிறகு இது கனி தராமல் இருக்கிறது, கனி தந்தும் பிரயோஜனம் இல்லாத கனிகளை கொடுத்தது நிமித்தம் நான் அதன் வேலியை பிடுங்குவேன் என்று சொன்னார். வேலியை பிடுங்கி அந்த செடிகள் காட்டு பன்றிகள் மிதிக்கக்கூடிய இடமாக மாற்றினார். அவர்களை விற்று போட்டார் என்று எழுதியிருக்கிறது. He sold his own people to Gentiles. அப்படியான அவருடைய உள்ளம் எப்படி பதறி இருக்கும் என்பதை பாருங்கள். அவருடைய ஜனத்தை அவரே விற்று போடுகிறாரா, வித்துறாரா? ஒரு கூட்டம் அசீரியர்கள் சார்பில் போய்விட்டது, இன்னொரு கூட்டம் பாபிலோனின் அடிமைத்தனத்துக்குள்ளாக போனது. அப்படி இருந்தும், அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தும் அவருடைய இரக்கம் அவர்களை விடவில்லை. நம்ம ஆண்டவருடைய அன்பை
சொல்லி தீர்த்து முடியாது. ஹல்லேலூயா. தெய்வ சிநேகம் வர்ணிக்குவான். வாக்குகள் போரா, நாவுகள் போரா, ஜீவிதம் போரா. நன்னி சொல்லி தீர்க்குவானேன், ஜீவிதம் போரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ ஸ்நேகம் வர்ணிக்குவான், வாக்குகள் போரா. நன்னி சொல்லி தீர்க்குவானின், ஜீவிதம் போரா. ஒரு மலையாள பாட்டு உண்டு. தெய்வ ஸ்நேகம் வர்ணிக்குவான், வாக்குகள் போரா. நன்னி சொல்லி தீர்க்குவான், ஜீவிதம் போரா. கஷ்டப்படும் காலங்களில் ரட்சிப்பின தேவன் எത്ര സ്തുതിച്ചാലും മതി വരുമോ? ദൈവ സ്നേഹം വർണ്ണിച്ചിടാം, വാക്കുകൾ പോരാ. നന്ദി சொல்லி தீர்க்குவானென், ജീവിതം പോരാ. ദൈവ സ്നേഹം വർണ്ണിച്ചിടാം, വാക്കുകൾ പോരാ. നന്ദി சொல்லி தீர்க்குவானென், ജീവിതം പോരാ. കഷ്ടപ്പെടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിക്കുന്ന സ്നേഹമോർത്ത, എത്ര സ്തുതിച്ചാലും മതി വരുമോ? ദൈവ സ്നേഹം വർണ്ണിച്ചിടാം, വാക്കുകൾ പോരാ. നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനെൻ, ജീവിതം പോരാ. ஒரு அழகான பாட்டு இது. எவ்வளவுதான பாருங்க, நம்முடைய குற்றங்களை பொறுத்து நம் பின்னாலே வரக்கூடிய தெய்வம். அவ்வளவு பொறுமையும் கிருபையும், அவருடைய கோபத்தை அடக்கி கொண்டு, நம் சினத்தை அடக்கி கொண்டு நம் பின்னாலே ரட்சிக்க வருகிற தெய்வம். இன்று இந்த சபை புரிந்து கொள்ளணும், தேவ ஜனமே, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும். டப்பு 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 டப்புன்ட்டு பின்னால் போகிறோம் பார்த்தீங்களா, பழைய மார்க்கத்துக்கு டப்பு டப்புன்னு போய் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இஷ்டத்துக்கு. எவ்வளோ ஒரு நிலையற்ற ஒரு நிலைமை. இதை தேவன் பார்த்து என்ன நினைப்பார்? நம்மளை இப்படி விற்று போட்டார். இது விற்று போட்ட பிறகு 70 வருஷங்கள் அவர்கள் படாத பாடுபட்டார்கள். இவ்வளவு அன்பின் தேவனாக இருந்தும் கூட அநேகருக்கு தேவன் மேல் அன்பு வரல. அநேகர் அவருடைய வார்த்தையை படிக்கிறதில்ல. அநேகருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னும் பழைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் ஒரு காலம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் ஜனத்தையும் பிரியப்படுத்துவோம், எங்கள் மார்க்கத்தை பிரியப்படுத்திக் கொள்வோம், பரலோகம் மாத்திரம் வேண்டும், இயேசு இயேசு என்று சொல்லி. எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு காரியம், எவ்வளவோ ஆபத்தான காரியம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று தீர்க்கதரிசி அறைகூவல் விட்டான். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எவ்வளவு நாள் இங்கேயும் ஒரு கால வைப்ப, அங்கேயும் ஒரு கால வைப்ப. உன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின சில நாட்களை எடுத்து காட்டு. உன் தேவன் அதை பார்த்து உன்னை மெச்சிக்கொள்ளட்டும். அந்த நாட்கள் உனக்கு வருமா இருக்குமா என்பதை சோதித்தாரி பார்க்கலாமே. சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய நபர்கள் மிகவும் இந்த உலகில் குறைவு. அவர்களுடைய தேவன் என்று அவர் அழைக்கப்படுவதில் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டதாம். என்ன ஊழியமாம்? உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படிக்கு. கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜனம் உத்தமமான ஜனங்களாக இருப்பார்கள். அந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவருடைய கைகளிலே கொடுக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமை, பொறுப்பு.
அந்த ஊழியத்தில் அடங்கி இருக்க வேண்டியது விசுவாசிகளுடைய பொறுப்பு. அப்படியானால் அவர்கள் உத்தமர்கள் என்று விளங்குவார்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு ஃப்ரீ கிடைக்கும்போது நான் இந்த சபைக்கு வருவேன், எனக்கு ஆசையாக இருக்கும்போது வருவேன், ஏதோ உட்காருவேன், போவேன், இல்லை நான் ஏன் இஷ்டப்படி போயிட்டு தான் இருப்பேன். உன்னை தேவன் அப்படி விட்டு விட்டால் நீ காணாமல் போய் விடுவாய். உன் இஷ்டத்துக்காக தேவன் அழைக்கலை, அவருடைய இஷ்டத்துக்காக தேவன் நம்மை அழைத்தார். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. செழிப்பான இடம் எப்போ வரும்னு சொல்லப்பட்டதை உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? 5 படிகள் தாண்டி தானே செழிப்பு வருது. கொஞ்ச காலம் பூமியில் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் தானே பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரர், அப்புறம் தான் பரம அழைப்பு வருது. வாக்கிங் வித் கிரைஸ்ட் இஸ் நாட் எ ஜோக். இட் இஸ் நாட் an ordinary simple thing. You have to sign everything. You have to sign the agreement with God, with Christ. என் நாமத்தின் நிமித்தம் உபத்திரப்படுவீர்கள். எஸ் லார்ட், சைன் பண்ணுகிறேன். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்டார் ஆண்டவர். என்னோட இருக்கிறீங்களா? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? மோஸ்ட் ஆஃப் தம் லெஃப்ட் ஹிம். அன்னைக்கு ஃபாலோ பண்ணுற அத்தனை நிறைய பேர் ஓடிவிட்டாங்க. வேண்டாயா, இது கடினமான உபதேசம். ஜனங்கள் இன்றைக்கும் எதை விரும்புகிறாங்கன்னா, ஒரு நாள் ஆர்டினரி சொகுசு வாழ்க்கையை விரும்புகிறாங்க. கூட்டம் குமிஞ்சு தள்ளிரும். கூட்டம் குமியுதுங்கிறதுனால அல்ல. டு வாக் வித் கிரைஸ்ட் இஸ் வெரி ரிஸ்கி. செல்லும் செலவை ஒருவன் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். கிங்டம் ஆஃப் காட் இஸ் a costly affair. It is not a simple thing. But salvation is easy. Salvation is free. But you got to maintain the salvation and follow the Lord till the very end, which is a very costly affair. அது கடினமான ஒரு காரியம். You need to sign the agreement with God. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எஸ் லார்ட். துரத்தப்படுவீர்கள். எஸ் லார்ட். கம்யூனிட்டியிலேருந்து உங்களை வெளியிலே துரத்துவார்கள். எஸ் லார்ட். கையெழுத்து போடுறேன். இது போக போக நான் அந்த காரியங்களை பேசுகிறேன். எனவே அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று தீர்க்கதரிசி சொன்னான். இதில் நாம் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி செல்ல வேண்டாம். என்ன காரணம், எது வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தர் தான். இஃப் யூ ஆர் ரெடி, த கிங்டம் ஆஃப் காட் வில் சப்போர்ட் யூ. ஹெவன் வில் சப்போர்ட் யூ. இல்லையா? நான் அதை அடித்து ஆணித்தனமாக சொல்லுகிறேன். பரலோகம் நம்ம சப்போர்ட்டில் இருக்கும். நமக்கு முன்னால் ஓடின பரிசுத்தவான்கள் சப்போர்ட்டில் பரலோகம் இல்லையா? இல்லை, இருந்தது இல்லையா? சொல்லுங்க பிரியமானவர்களே. ரத்தத்தையும் சிந்தினாலும் கூட பரலோகம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்குது. They are very famous in God's kingdom. தேவராஜ்யத்தில் பிரபலமாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பேர் பெற்றவர்களாக இருந்தார்கள், புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் நிரந்தரமாய் வாழ வேண்டிய நாம் நல்ல தீர்மானங்களை எடுப்போமாக. கர்த்தர் பார்த்தார், இது ஒத்து வரல. இன்னொன்று மறுபடியும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி, இனி இந்த செடிகள் எல்லாம் ஒத்து வராது, நானே ஒரு செடியை மேலேருந்து அனுப்புகிறேன். இப்போதான் நம்ம குதிக்கணும், இப்போதான் நம்ம என்ஜாய் பண்ணணும். இப்போ வந்த செடி எப்படின்னா, மனுஷர்களால் வந்த செடி அல்ல, அது எந்த ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்து வந்த செடி அல்ல, அது அனுப்பப்பட்ட செடி. அது ஒரு நாளும் ஃபெயில் ஆகவே ஆகாத செடி. அது கனி கொடுக்கிறது ஒரு நாளும் தாமதம் ஆகாது, தப்பாத ஒரு செடியாக்கும். That is the plan and the purpose of God. Hallelujah. Now let us come to John chapter 15 verse number 1. 15வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு வருவோம். I am delighted now. I am excited. நான் மெய்யான திராட்சை செடி. போதுங்க, இதுக்கப்புறம் வரக்கூடியது பின்னால் வரும் டீச்சிங்கில். ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா,
நான் மெய்யான திராட்சை செடி. ஒரு மெய்யான செடின்னு வரும்பொழுது ஒரு பொய்யான செடியும் இருக்கும் என்று அர்த்தம். என்ன, நம்ம ஜனங்களுக்கு இது புரியலையா? ஒரு மெய் என்று சொல்லும் பொழுது ஒரு பொய்ன்னு ஒன்று இருக்கும். தட்ஸ் அ டிஃபரன்சியேஷன். நீங்க இவ்வளவு நாளும் பொய்யை பார்த்துட்டு அந்த செடியிலேருந்து வந்து கனி கொடுக்க முடியாம போய் தத்தளிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை நான் ஸ்திரப்படுத்தும்படியாய், என்னுடையவர்களாய் நீங்கள் இருக்கும்படியாக நான் ஒரு செடியை அனுப்புகிறேன். அது உண்மையான திராட்சை செடி. What a Jesus Christ my Lord we serve. Hallelujah. ஏதோ இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அல்லங்க, பரத்தில் அவர் குறித்து என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க சில வசனங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட்டு பண்டிகை கொண்டாடணும். மத்தேயு 3வது அதிகாரம் 16-17. Matthew chapter 3, 16 and 17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த அனுப்பப்பட்டவர் என்று அதற்கு அர்த்தமாகிறது. அல்லேலூயா. இந்த செடியை குறித்து வானம் திறந்து பேசுகிறது. இந்த செடி, இந்த ஒரு செடியை குறித்து, எந்த செடியை குறித்தும் இதுவரைக்கும் பேசாத, இதுவரைக்கும் திறக்காத வானம் இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது. திறக்காத வானம் இப்பொழுது இந்த செடியை குறித்து வானம் திறந்து சத்தம் ஒன்று பரம பிதாவிடத்திலிருந்து வருகிறது. இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப இதுதான் மெய்யான திராட்சை செடி, நான் அனுப்பினது, நான் அனுப்பின செடிங்கிறார். அப்ப இன்று நாம் அந்த செடிக்கு உரியவர்களாக இருக்கிறபடினாலே, உலகத்திலிருந்து வந்த செடியினால் நாம உரியவர்கள் அல்ல, பரத்திலிருந்து தேவனே அனுப்பின செடி, ஃபெயில் ஆகாததும் அது ஒரு காலம் தப்பாத ஒரு செடியோடு கூட நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு அந்த பண்டிகையை கொண்டாடணும். மற்ற எல்லா செடியும் பார்த்து ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் கொடுத்தவன் உண்மையா இருந்துட்டான். அதுக்கு பின்னால வரக்கூடியவன்லாம் காலவாரி விட்டானா? என்ன விட்டான்? நீங்கள்லாம் என் காலவாரி விடுறீங்க இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு. ட்ரைனிங் வாங்கிட்டு கடைசியில் அவரை அறிமுகப்படுத்த வேண்டியதா போச்சு, நான் தான் உன் கர்த்தர் அப்படின்ட்டு. என்னடா இந்த கனிகளை தர்றீங்க, எல்லாம் பண்ணேனே, இனி என்ன செய்வேன், வேலையை பிடுங்கி கடைசியில் எல்லாம் காட்டு பண்டிகைகளுக்கு ஒப்பு கொடுத்து அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகி கோபப்பட்டார். ஆனால் ஒரு செடி, வானத்திலிருந்து வந்த செடியை குறித்து அவர் ஒரு நாளும் விசனப்பட்டதே இல்லை. அந்த செடி அனுப்பினவரை ஒரு நாளும் விசனப்படுத்தினதே இல்லை. இயேசு ராஜா என்னைக்காவது பிதாவை விசனப்படுத்தினதாக நீங்க வேதத்தில் பார்க்க முடியுமா? சான்ஸ் அதுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. எதெடுத்தாலும் என்னை அனுப்பின பிதா, எதெடுத்தாலும் என்னை அனுப்பினவருடைய சித்தம், என்னை அனுப்பினவர் செய்ய நான் செய்கிறேன், என்னை அனுப்பினவர் எனக்கு காட்ட நான் செய்கிறேன், என்னை அனுப்பினவரை கனம் பண்ண வேண்டும், என்னை கனம் பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை கனம் பண்ணுகிறேன். நான் ஒன்றும் சுயமாச்சவில்லை. எங்க கடைசி வரைக்கும் இந்த செடி பிதாவை ஒரு தரம் விசனப்படுத்தினதே. அதான் சொல்ல, ரொம்ப பிரியமா இருக்கிறேன். ஏன்பா பிரியமா இருக்கிறீங்க அவ்வளவுன்னா, அது என்னை விசனப்படுத்தாத செடி. ஆபிரகாம்கிட்டையும் கொஞ்சம் விசனப்பட்டார், ஈசாக்கிட்டையும் விசனப்பட்டார், யாக்கோபிட்டையும் விசனப்பட்டார். எல்லா செடி, யோசேப்பு நல்லா வந்தாலும் யோசேப்புடைய படர்ன மக்கள் பயங்கர விக்கிரக ஆராதனைக்காரர்கள், இப்படியெல்லாம் பண்ணி அடிமைகள் ஆக்கி அவங்களை வித்து போட்டு ஆலயத்தை கட்டினார்கள், தீக்கிரையாக்கி போட்டார்கள். புறஜாதிகள் நெருப்பு வச்சு சுட்டு தள்ளிட்டானுங்க.
அவங்களுடைய நிலைமையை நான் கொஞ்சம் காலில் கொஞ்சம் விவரித்து காட்டினேன். ஆராதனை, ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, வேதம் இல்லை, ஆசாரியன் இல்லை, தீர்க்கதரிசி கிடையாது, பாட்டும் இல்லை. பை த ரிவர்ஸ் ஆஃப் பேபிலான் there we sat and we wept அப்படிங்கிறான். பாபிலோனுடைய ஆற்றங்கரையில் பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருந்தோம். எங்கள் கிட்டார்கள் எல்லாம் கொண்டு அலறி செடிகளில் கொண்டு போய் தொங்க போட்டோம். அதுக்கு தூசி பட்டு போச்சு. அதுக்கு ஸ்ட்ரிங்ஸ் இருக்குதா, கம்பி இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. துக்கத்தில் இருந்தோம். இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சியோனை குறித்துதான ஒரு பாட்டை பாடுறான்னு போல. எப்படா பாட முடியும்? எங்களுக்கு பாட முடியாது. வருத்தத்தின் காலத்தில் பாட்டு வருமோ? சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் எப்போ வரும்? சந்தோஷமாக இருக்கும்போது தான் சங்கீதம் வரும். இவங்க அடிமைப்பட்ட கொஞ்சம் நிலைமையை பாருங்க. வேதம் இல்லை, ஆசாரியன் இல்லை, ஆலயம் இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, வெளிப்பாடு இல்லை, போதனை இல்லை. இவர்களோ ஆனால் தங்கள் தேவனை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள். இவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அத்தனை வருஷம் ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை எவ்வளவு வேஸ்டாக போச்சு. இன்னைக்கு ஒரு சர்ச்சும் இல்லை, ஒரு பாஸ்டரும் இல்லை, ஒரு பைபிள் கிடையாது, உபதேசம் கிடையாது, ஒரு ஜபம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? கேட்கணும். கேட்டீங்களோ? கொஞ்சம் பதில் வேணுமே. 6 மாத காலத்தில், கொரோனா காலத்தில் சர்ச்சு இல்லைன்னு சொல்லி துடித்த மக்கள் எத்தனை பேர்? துடிச்சோமா? அப்படிலாம் இல்லை. இன்னொரு 6 மாதம் கிடைக்காதான்னு பார்த்துருந்தோம் மாஸ்டர். இன்னொரு முறை கொரோனா வராதா பார்த்துருந்தோம் மாஸ்டர். நல்லா பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்கியிருப்போம் நாங்கள். நீங்கள் பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்கியிருப்பீங்க. வீட்டுக்குள்ளே பணம் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சம்பளங்கள் இல்லை, இருக்கிறத வச்சு கஞ்சி ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே மாஸ்க்கு, வெளியில் போனால் 2 விதமான மாஸ்க்கு. ஐயோ என்னடா இது கொடுமையாக இருக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் செத்து வேற போயிட்டான். நல்லா வந்துச்சு தூங்கின காலம். அந்த 6 மாதம் முடிஞ்ச பிறகு, கொரோனா முடிஞ்ச பிறகு சர்ச்சை திறக்கிறோன்னு ஒரு செய்தி வந்தது. எப்படி வந்தது? அப்போ என்ன பண்ணோம்? பாஞ்சு உள்ள. அந்த பாஞ்சு வந்தது. இன்னைக்கு பாஞ்சு வர்றோமா? பாஞ்சு வெளியில போறோம். அந்த அருமை அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. தரியு ராஜாவுடைய காலத்தில் அவன் ஆண்டவர் கிருபை பாராட்டி அனுப்புங்கடான்ட்டு அனுப்ப சொன்னார். 3 படையை அவங்க அனுப்புனர். அவங்கள்ட்ட இருக்கிற கஜானால் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து அனுப்பி நெகேமியா, எஸ்ரா போல் ஆள்களை, வேத பாரகர்கள்லாம் சேர்ந்து போய் கட்டுங்கடான்னு அலங்கத்தை முதல்ல கட்டிவிட்டான். அலங்கத்தை கட்டினதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டினதுக்கப்புறம் அழுதுட்டானுங்கன்னு போட்டிருக்கு. அழுதுட்டாங்க. ஓன்னு எவ்வளோ கிராமங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு அழுதுட்டாங்க. எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் தேவன் மறுபடியும் கொண்டு வந்து, தேவனே ஆலயத்தில் இன்றைக்கு எங்கள் கால்கள் நெருக்கலாயிற்று, ஆராதிக்கிறோம்னு சொல்லி அழுத்தினா. அப்பயாவது நீ கனி கொடுப்பியான்னு பார்த்தா அப்பவும் இல்லை. அது கொஞ்ச காலம்தான். அதில் ஒரு சின்ன ரெம்னன்ட் தான் இருந்தது, ஒரு சின்ன குரூப்பு தான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தார் ஆண்டவர். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வானத்திலிருந்து. ஆக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 32, 33. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். மெய்யான அப்பத்தை கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே. உண்மையான திராட்சை செடியை கொடுத்தார் என்று உண்மையாகவே உண்மையாகவே சொல்லுகிறேன். இந்த ரிப்போர்ட்டை விசுவாசிக்காத ஜனங்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைவார்கள். மெய்யாகவே நான் தாங்கிறத மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாருல. உண்மையா உண்மையா சொல்லிக்கிறேன். அடுத்த வசனம், அந்த வசனம் அடுத்து 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 வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நீங்க அந்த வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். தேவன் அருளிய. நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன்
கொடுக்கப்பட்டார் பரத்திலிருந்து. தேவன் அருளிய ஈவுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளிய திராட்சை செடிக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்றேன், இந்த பழைய ஏற்பாட்டு ஆட்கள், அவன் தீர்க்கதரிசி, அவங்க எல்லாம் அருவாள் எடுத்துட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்தோன்னே, டே பாவிகளா, நீங்கள்லாம் அவ்வளவு கொடும் பாவிகள், நீங்கள் யாரோட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கீங்கன்னா தேவனே கொடுத்த திராட்சை செடியோடு இன்றைக்கி ஜாலியாக இருக்கீங்க. நாங்கள்லாம் கண்டவன்ட்டு பின்னால் போய் கெட்டு போய் கடைசியில் எங்களை அப்பா விற்று போட்டு நாங்கள்லாம் அடி உத வாங்கிட்டுலாம் வந்துட்டு இருந்தோம். அவங்க மாறேன் இப்போ பேசக்கூடாது, ஸ்தோத்திரம். இப்போ யோவான் 6:38 வாசிங்க. 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின. அப்ப அந்த திராட்சை செடி என்ன பேசுது? இந்த திராட்சை செடி எப்போதும் ஒரு காரியத்தை பேசுது, நான் வரலையா, என்னை அனுப்பினார், அனுப்பப்பட்டேன் அப்படின்னு. என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் எங்கேருந்து இறங்கி வந்தேன்? வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். டே புரிஞ்சுக்கங்கடா, இப்பயாவது நம்புங்கடாங்கிற மாதிரி பேசுறார். அப்புறம் 41, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவர்களை குறித்து முறுமுறுத்து. 42, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். 50வது வசனம், 51வது வசனம், 50வது வசனம், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்ப நான். அந்த அந்த ஒரு வார்த்தை விடவே மாட்டேங்கிறாருங்க. யாராவது கண்டுபிடிச்சிங்களா? என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? அந்த ஒரு வார்த்தைய வாயிலிருந்து. அப்புறம் 51 என்ன போட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். நானே ஐயப்பா ஆண்டவரே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 58, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். யோவான் 3வது அதிகாரம் 31 34 வரைக்கும், யோவான் 3வது அதிகாரம் 31 34வது வசனம் வரைக்கும். மறுபடியும் இப்போ கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு ஸ்டைல. வானத்திலிருந்து போய் வானமும் என்னல்ல, உன்னதம் என்னல்ல, ரெண்டுமே. அப்போ உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து இப்போ அடுத்து இன்னொரு வார்த்தை, பரலோகத்திலிருந்து வருகிறவர், வானத்திலிருந்து வருகிறவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர். அப்புறம் 33, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இன்று நான் ஒரு கேள்வி கேட்டணும். இந்த இடத்துல உங்களை எல்லாரையும் நான் ஒரு கேள்வி கேட்கணும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே உண்டோ? நிச்சயமா ஒரு கை கூட குறையாம எல்லாருமே. அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த வசனத்தின்படி அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன், நம்ம எல்லாம் என்ன சொல்றதுக்கு அர்த்தமா? தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறோம் என்பதற்கு அர்த்தம். இப்ப நான் கேட்டேன், நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் திராட்சை செடியாய் இருக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவன் உண்மை உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த சபை. ஆமென். பூரணப்படாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். நம்முடைய குணங்கள் பூரணப்படாமல் இருக்கலாம். மனம் திரும்பி இருக்கிறோம், குணங்கள் இன்னும் மாறல, பரவாயில்லை. ஆனால் கர்த்தர் பொறுமையாய் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அவருடைய பொறுமை அவருடைய கிருபை, அவருடைய பொறுமை அவருடைய கிருபை என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். ஆனாலும் நாம் என்ன அடிப்படையாக என்ன செய்திருக்கிறோம்னா, தேவன் உண்மையுள்ளவர் என்று, சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்தி கொண்டிருக்கிறோமாக்கும். அப்படியானால் தம்முடையவர்களை அவர்
குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண்ணை போல தேவன் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கால்கள் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நிற்கலாயிற்று. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து நீங்களே சேர்த்தீர், சிறப்பான சுதந்திரம் எங்களுக்கு கிடைத்தது. நீரே என் பங்கு. நான் தாவீது. அல்லேலூயா. விட்டு கொடுக்காத தெய்வம். பார்வோனுக்கு முன்பாக தம்முடைய ஜனங்களில் ஒருவனை கூட தேவன் விட்டு கொடுக்கவில்லை, விட்டே கொடுக்கல. பீலேயாமுக்கு முன்னால தம்முடைய பிள்ளைகளை தேவன் விட்டு கொடுக்கல. எவ்வளவு குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகள் சார்பில் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாய் இன்னும் அதிகமாக மாறிவிட வேண்டாம். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இவ்வளவும் படிச்சாச்சு. இன்னொரு 3-4 வசனங்கள் படித்து அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று சொல்லிட்டு நிச்சயமாக க்ளோஸ் பண்ணிவிடுவேன். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இப்போ வானம் விட மாட்டேங்குது. அல்லேலூயா. யார் வானத்தை விடலையோ நிச்சயமாக அவங்க வானத்துக்கு போவாங்க. இந்த பூமியில் வானத்தை விடாத ஆட்கள் அந்த வானத்துக்கே போவாங்க. ஒருத்தர் இப்படி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொன்னார், ஹெவன் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ஹெவன் இன் their hearts. Heaven is for those who have heaven in their hearts. யாருடைய இருதயத்தில் பரலோகம் இருக்குதோ அவர்களுக்கு அந்த பரலோகம் சொந்தமாகுதுன்ட்டு. இந்த பூமியில் பரலோகத்தை மனசில் வச்சு ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டே போனான்னா அவன் பரலோகம் அவனுக்கு தான் அது. ஏன்னா அவன் பூலோகத்தில் அவன் கனவெல்லாம் என்ன, அவன் ஆசையெல்லாம் என்ன, இதுக்கு அடுத்தவே இருக்குது, மேலானவைகளுக்காக இருக்குதுன்னா கட்டாயம் அவன் மேலானவைகளை கொடுக்காம தேவன் அவனை அவமானப்படுத்துவாரோ? நாம் எதை விரும்புகிறோமோ அதையே தேவன் பரிசாக நமக்கு தருகிறவர். வாட் எவர் தட் யூ டிசைர் தட் காட் வில் கிவ் யூ ஆஸ் அ கிஃப்ட். பரலோக காரியங்களை தேவன் ஸ்தோத்திரம் நமக்கு பரிசாக தர வேண்டுமானால் பரலோகத்தை நாம் பரிசாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பரலோக தேவனுடைய வார்த்தைகளை விரும்புவோமானால், பரலோக தேவன் எழுதி கொடுத்ததான வேதத்தை அதிகமாய் வாசிப்போமானால், தியானிப்போமானால் நம்முடைய சிந்தைகள் அவருடைய சிந்தைகளாய் மாறிவிடும். பரலோக வாஞ்சையுள்ள மக்களாக மாறிவிடுகிறோம். தேவ ஜனங்களே, நமக்கு ஒரு வேதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது பெரிய மேட்டர். அது இல்லாவிட்டால் ஜீவன் இல்லை, அது இல்லாவிட்டால் வாழ்வு இல்லை. லேசாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஜீவன் அது. ஹல்லேலூயா. நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிற ஜீவனுள்ள வார்த்தைகள். கேட்பதோடு மாத்திரம் விட்டுறாதீங்க. போய் வார நாளில் விடாமல் அதை படிங்க, அதை வாசிங்க, தியானிங்க. அந்த ஜீவ வார்த்தைகளுடைய ஜீவ ஊற்று நம்மிலே வளரட்டும். வானம் அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கே மறுபடியும் போயிருக்கிறார். இன்னொரு வசனம், எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். Hebrews chapter 4 verse number 14. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசுவின் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றிக்கணும். எங்கேருந்து வந்தாரு, எங்கேருந்து போயிருக்காருயா? அதனால் உறுதியாக இருக்க வேணும். எனக்கு ஒரு செடி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கொடுத்த செடி வானத்திலேருந்து வந்து திருப்பி அது எங்கேருந்து வந்ததோ அங்கேயே திரும்பி போயிருக்குது. கர்த்தர் இன்னும் ஒரு வசனம் படிச்சுட்டு இன்னும் ஒரு 2 வசனங்கள் படிச்சிடணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 36. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷமாய் வனாந்தரத்தின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான்.
இஸ்ரவேல் புத்திரனுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசையே. அப்ப இந்த மோசே ஒன்று சொல்றாருன்னா இவன் வானத்திலிருந்து வந்தவன் கிடையாதுன்னு அர்த்தம். இவன் இல்லை. அப்ப அவன் என்ன சொல்றான்னா என்னை மாதிரி இன்னொருத்தரை, எப்படி என்னை மாதிரி எழுப்புவார், அவருக்கு நீங்க செவி கொடுங்கள்னா அவர் விசேஷித்தவர். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பூமியிலேருந்து வந்தேன். அவர் எதை இன்டைரக்டா சொல்றான்னா அவன் வானத்திலேருந்து வருவார்ங்கிறத சொல்றான். பிதா அனுப்புவார் அப்படின்ட்டு. அதைத்தான் ஸ்நானனும் சொன்னான். அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். நான் அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வழியை காட்டிட்டு கை கழுவிட்டு தலையை கொடுத்துட்டு ஓடிட்டான். வானத்திலிருந்து வந்தவர். நான் நல்லா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. வாய திறந்தா வானத்திலிருந்து வந்தேன், வானத்திலிருந்து வந்தேன், வானத்திலிருந்து வந்தேன், வானத்திலிருந்து. இது என்ன காரணம்? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டு நம்ம முடிக்கலாமா? ஒரு 3 காரியங்கள் நான் உங்களோட சொல்லி, அடுத்ததாக இந்த வைன் இருக்குதே, இந்த திராட்சை செடி, அவர் தானே சொன்னார் நான் வானத்திலேருந்து வந்தேன்ட்டு. இப்படி சொல்லிட்டு போன கர்த்தர் சில முக்கியமான விஷயங்களை சொல்றார். எங்க சொல்றாருன்னா, கடைசியாய் ஒரு பிரசங்கத்தை பண்றார். இயேசு செய்த கடைசி பிரசங்கம் அது. அந்த பிரசங்கம் இப்ப ஆரம்பிச்சார்ல, நானே மெய்யான திராட்சை செடின்னு, அந்த அதிகாரம். இந்த 15வது அதிகாரமும் 16வது அதிகாரமும் இயேசு செய்ததான கடைசி பிரசங்கம். இதுக்கப்புறம் 17வது அதிகாரத்துக்கு அவர் போகும் பொழுது பிதாவிடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு டிஸ்கோர்ஸ் பண்ணதே கிடையாது. இனி அவர் பேசவே இல்லை. அப்படியானால் அவர் என்ன சொல்ல பார்த்தார்னா, ஐ எம் லீவிங் யூ, ஐ எம் அபவுட் டு லீவ் யூ, குட் பை. அந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் 15-16 சில தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் லெட்டராக இருக்கும். ராஜா பேசுனது பூரா ரெட் லெட்டராக இருக்கும். பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். தமிழ் பைபிள் வச்சுருக்கீங்களா? தமிழ் ஆர் இங்கிலீஷ் வாட் எவர் இட் இஸ். தட் 15 and 16 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 15 ரெட்டாக இருக்கும். அப்படி யாராவது இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா? நீங்கள் பாருங்கள் 15வது அதிகாரம் பூரா தமிழோ இங்கிலீஷோ பூரா சிவப்பாக இருக்கும். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், இருக்குதா இல்லையான்ட்டு. ரெட் லெட்டர் எடிஷனாக இருந்தால் தான், மற்றபடி இருக்காது. சிவப்பு இருந்தால் தான். இருக்குதா? இருக்குது. அப்போ அந்த 15 முடியும் போது ரெட்டாக இருக்குதா? ஃபுல்லாக ரெட்டாக இருக்கு. 16 எப்படி இருக்குது பாருங்கள், துவக்கம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம தான் அந்த அதிகாரத்தை பிரிச்சிருக்காங்களோ இல்லையா, ஓயாம சில காரியங்கள் பேசிட்டாருங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. இது நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். தொடர்ச்சியாய் 15 ஸ்டாப் பண்ணாம திருப்பி 16 அடிச்சு மெகா பிரீச்சிங் பண்ணி போட்டார். போட்டுட்டு 16th எண்டுக்கு நீங்க வந்தீங்கன்னாக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 16th எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 17th மறுபடியும் அல்லேலூயா ரெட்ல ஆரம்பிக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? ஃபுல்லா 15, 16, 17 ஃபுல்லா ரெட்டா இருக்கும். அந்த 15 and 16 தான் தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேசி கொட்டி தீர்த்தது. எனக்கு இந்த செட்டிங் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பேசுறேன். இதுதான் செட்டிங். கொட்டி தீர்த்துட்டார். தீர்த்த பிறகு நீ நேரா பிரேயருக்கு போயிட்டார். பிதாவேன்னு சொல்லி இயேசுவை சொன்ன பிறகு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெட்ல அடிச்சுட்டு போயிட்டார் மறுபடியும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 பூரா இந்த மாதிரி டிஸ்கோர்ஸ் வராது. தம்முடைய சீஷர்களோடு பேசினதாக வராது. அங்கங்கே இந்த பிலாத்தோடு, இந்த ஏரோது, இந்த பயல்களோடையே பேசிட்டு இருப்பார். மினிமமாக லிமிட்டடாக பேசி டக். அப்போ இந்த எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னா, இந்த பிரசங்கம் எப்போ செய்கிறாருன்னா, அன்று ராத்திரியில் அவரை காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னால செய்கிறார். But that was the last sermon, is a farewell sermon. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு 3 வருஷம்
பயங்கரமான அற்புதங்களும் அடையாளங்களும் அதுமா இதுமா கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஐயோ அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லி மை லாஸ்ட் செர்மன் இஸ் திஸ், டாட்டான்டர், குட் பை, இனி என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த சீஷர்களுடைய முகங்கள் எல்லாம் வாடி போச்சு. டக்குன்னு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசிட்டார். அன்று ராத்திரி அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அப்போ என்ன பேசினாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 3 காரியங்கள் கர்த்தர், அந்த 3 காரியங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 15-16 அடங்கிடும். அதை ரத்தின சுருக்கமா 3, அந்த 2 அதிகாரங்களை 3 காரியங்களை விளக்கணும்னா இப்படிதான் விளக்கணும். அப்போ ஏன் இதை பேசினார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல், அவசியம் இல்லாமல் இயேசு எதையுமே பேசல. என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தால் there are 3 temptations for the disciples. சீஷர்களுக்கு 3 விதமான சோதனைகள் நேரிடக்கூடும் என்பதை அவர் அறிந்து அந்த சோதனைகளுக்காகவே இந்த 2 சாப்டர்லையும் ஆன்சரை கொடுத்து அவங்களை அனுப்பிட்டு டாட்டா காட்டிட்டாங்க, போயிட்டார் ஆண்டவர். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நிலைச்சிருந்தாங்க பாருங்க இந்த சீஷர்கள். நிலைச்சது நிமித்தம் சபை உருவானது, சபை உருவானது நிமித்தம் நாம் சபையில் இருக்கிறோம். இந்த ஆங்கிள் ஸ்டடி பண்றது கொஞ்சம் அவசியம். என்னென்ன சோதனை? நம்பர் 1, that they would have been tempted to leave him and return not to the world but to Moses. நம்ம மனுக்குலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான குணம் என்ன தெரியுமா? விசுவாசியும் சொல்லலை, பாஸ்டரும் சொல்லலை, என்ன சொன்னேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மனுக்குலன்னு சொன்னேன். நம்ம எல்லாருமே மனுஷங்க. நம்ம கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் திருப்பி விட்டு வந்த இடத்துக்கு போகிற டைப்பு. விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை தெரிஞ்சுக்குவோம். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு கர்த்தர் சொன்னார். இவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். அதனால தேவன் மனுஷனை நம்புவதே இல்லைன்னு கூட போட்டிருக்குது. என் ஆவி அவர்களுடன் என்ன செய்ய மாட்டேன், போராடுவதில்லை அப்படின்னு போட்டிருக்கு. இவன் போயிடுவான். அப்போ தான் அந்த எகிப்துக்கு போகிறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா? தாவிளைன்னு தாவ போனான் பார்த்தீங்களா? அவ்வளவுதான். நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், அல்லேலூயா, ஹா ஹா ஹோ ஹோம்மா சபையில். கொஞ்சம் வந்துச்சுன்னா சபையை மாற்றிடுவான். அப்படி மனுஷனுடைய புத்தியே அதுதான். நல்லா எழுதி வச்சுங்க, இது சிலருடைய புத்தி அல்ல. அதனால் யாருக்கும் கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன புத்தி? நான் மனுஷன்னு சொன்னாலே இவ்வளவு வாடி போயிட்டீங்க. அவன் புத்தியே அதுதான். நோட் பண்ணுங்க, நல்லா சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லாதீங்க, வாயை திறந்து மனசில் சொல்லுங்க. எத்தனை முறை நல்லா நமக்கு நடந்திருந்தாலும் கூட ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம முறுமுறுத்து ஏற்று பேசியிருக்கோம். வாழ்க்கையில் வரலையோ? மனுஷன் ஒத்துக்கொள்ள தைரியம் இருந்தால், தில் இருந்தால் எவ்வளவு ஏற்று பேசியிருக்கோம், எவ்வளவு முறுமுறுத்து இருக்கிறோம், எவ்வளவு உதாசனப்படுத்தி இருக்கிறோம். அந்த நாட்களில் எங்கே போச்சு உங்கள் நட்பு, உங்கள் அன்பு, நம்ம அன்பு எல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு போச்சு. மனுஷ குணம். தேவன் எப்படி நம்மை நம்புவது? ஒரு செகண்டில் மாறிட்டோமே. நமக்கு ஒரு லீடரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிடலாண்டான்னு போனானுங்க. செங்கடல் நடுவே நடக்கிறது நமக்கு பார்த்தோமா? செங்கடலில் ரோடு போட்டதை பார்த்தோமா? திமிங்கலங்கள் முதலைகள்லாம் நம்ம பார்த்தோமா? அவைகள் எப்படி கட்டுப்பாடோடு அடங்கி இருந்தது என்பதை பார்த்தோமா? இல்லை நம்ம உடன்பிறப்புகளை எங்கேயாவது கொண்டு போய் மோரியா மலையில் கொண்டு போய் ஒப்பு கொடுத்தோமா? ஒன்றும் செய்யாமலே இத்தனை நன்மைகள் வாங்கிட்டு அவ்வளவு ஈஸியா நம்ம வழி விலகி போயிட்டோமேடா, முறுமுறுத்துட்டோமே. எப்படி? திஸ் இஸ் த ரியல் பிக்சர். திஸ் இஸ் த மேட்டர். எப்படி தேவன் நம்மை நம்புவது சொல்லுங்கள்.
As long as everything is good, we are nuggets of gold. தங்கங்கள் கொஞ்சம் மாறி போச்சுன்னா போதும், நம்ம மாறிட்டோம். அதில் நமக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் அதை அறிவார். இங்கே தான் மேட்ரே வருது. ஆண்டவர் அதை அறிவார். நம்ம விட்டு போகிறோமே, என்னது விட்டு குட் பை சொல்லிட்டு போகிறோமே, இவனுக்கு மறுபடியும் மோசேக்கிட்ட திரும்புவானுங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புகிறது மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு திரும்புகிறது. விளங்கவில்லை? You are going back into slavery, but I am full of grace and truth. சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் அனுப்பப்பட்டு வந்த திராட்சை செடியாக்கும். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை வேறு பிரித்த தேவனாகிய கர்த்தர் நானே. நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இவராலே எவைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்ததோ, இவராலே நீங்கள் விடுதலை பெற்று பாவ மன்னிப்பை பெற்றீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிருபை என்கிற சுயாதீன பிரமாணத்துக்குள் வந்ததான தேவ ஜனம், தேவ உபதேசங்கள். நீங்க மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு போயிருவீங்க. ஏன்னா போயிருவீங்கப்பா, ஆண்டவர் இருக்கும் போதே எங்களுக்கு மோசே இப்படி சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு மோசே அப்படி சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு மோசே இப்படி சொல்லி இருக்கிறார், மோசே மோசே மோசேன்னு சொல்லிட்டே கடந்தானுங்க. டைவர்ஸ் பண்ணலான்னு எங்க மோசே சொல்லி இருக்கிறார், முக்கியமான மேட்டர் எடுத்தானுங்க. திருட்டு பசங்களா இருப்பானு போல இருக்கு. ஆண்டவர் சொன்னார், உங்க இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு அப்படி எழுதி கொடுத்தார். ஸ்தோத்திரம். கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு மோசே சொல்லி இருக்கிறார். யார்கிட்ட போய் நீ ஆர்கியூ பண்ற? அப்படி சொல்லட்டும், ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து வந்த அப்பம் என்ன பேசுகிறது? வானத்திலிருந்து வந்த திராட்சை செடி என்ன பேசுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன வேகம் வருது எனக்கு? கர்த்தர் நல்லவர். உன் மோச சொல்லிட்டு இருக்கட்டும்பா, நீ மோசன்னு உட்கார்ந்துருக்க, அது அடிமைத்தனம். நான் உன்னை சுயாதீன பிரமாணத்துக்கு இழுத்திருக்கிறேன். கிருபை டஃப்பாக தான் இருக்கு, இது இன்னும் டஃப் தான். ஆக ஆனா உன்ன இவன் மோசங்கிறான், இல்லைன்னா ஆபிரகாமுங்கிறான். விளங்கல? எங்க ஆபிரகாம காட்டிலும் நீர் பெரியவரோ, எங்க மோசே காட்டிலும் பெரியவரோ, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, அதாகலையே இதாகலையேன்னு பேசிட்டு இருக்கிறான். டேய், நான் இருக்கும்போதே நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னா கரெக்ட் 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 கரெக்ட். அப்பா எனக்கு திருப்தி. நீங்க பிடிச்சிக்கிட்டீங்களா? ஏப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க நிச்சயமா மோசேயின் பக்கம் என்ன பண்ணுவீங்க? திரும்பி போயிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் ரொம்ப வருத்தப்பட்டு போனார். அல்லேலூயா. ரெண்டாவது டெம்ப்டேஷன் சொல்லட்டுமா? That they would be tempted to grow strange one to another. That's why he tells them to love one another in communion. இந்த டெம்ப்டேஷன் எப்படி தெரியுமா? அவர் இருக்கும்போது கூட்டாளிகளாக இருந்தோம், அவர் போனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அன்பு காட்டுறதுல போயிட்டே இருக்க வேண்டியதான். போங்கடா. அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது அதிகாரம் 9வது வசனமும் 17வது வசனமும், யோவான் 15:9-17 வாசிக்கலாமா? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எப்ப சொல்றது? லாஸ்ட் செர்மன்ல. ஏன் சொல்றாரு? அவருக்கு இருக்கிற பயம். இவனுக்கு they will become strange. அப்போ 17வது வசனத்தில் பாருங்க. 17வது வசனத்தில் பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். the last teaching, the last teaching. என்னோட இருக்கிற வரைக்கும் நீங்க என்னுடைய அன்பில் நிலைச்சிருந்தீங்க. நான் போறேன். I'm going to leave you.
நிச்சயமாக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்கள் போல் இருப்பீங்க. நான் இருக்கும்போதே எவன் பெரியவன்னு சண்டை போட வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் இல்லாத போது ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருப்பீங்க. அது 2வது பயம். அதே கொஞ்சம் இப்படி வந்தால் 16வது அதிகாரத்தில் 6வது வசனம். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்றார். I think we are getting into the character. அந்த நாட்களில் என்ன நடந்திருக்குதுன்ட்டு கிளீனாக உள்ளே போகிறோம். இவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் வந்துருச்சு. ஐயா போகிறாரே நம்மளை விட்டு, எப்படிரா 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 எப்படிரான்ட்டு விடாமல் பேசுகிறார் ஆண்டவர். விடாமல் பேசுகிறார். ஒரு 3 காரியங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். தெய்வம் அல்லவா, சர்வ வல்லவர் அல்லவா, மனுஷனுக்கு என்ன நடக்கும், என்ன திங்க் பண்ணுவான்னு அவருக்கு தெரியாதா என்ன? 2வதாக அவருக்கு வந்த பயம் என்னன்னு தெரியுங்களா? இவங்க ஒருத்தன் ஸ்ட்ரேஞ்சராக மாறி விட்டுவானுங்க. அதில் துக்கமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாரு. இப்போல்லாம் நம்ம சில நேரங்கள் இங்கே உட்காந்துருக்கும் போது எப்படி நினைக்கிறோன்னா, நம்மளை பற்றி கர்த்தருக்கு என்ன தெரியும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். அவ்வளவும் தெரியும். அவர் கர்த்தர். அன்னைக்கு அவர் மனுஷ ரூபத்தில் பேசினார், இன்னைக்கு மனுஷ ரூபத்தில் இல்லை. பட் எவ்ரிதிங் ஹி நோஸ், A to Z. வருங்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் கம்ப்ளீட் அவருக்கு முன்னாலே நம்ம நிற்கணும். அவர் முன்னால் பொய் சொல்ல முடியாதுல்ல. அப்போ சொல்றார் ஆண்டவர், ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதுனால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கு. இப்போ வேடிக்கையான ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 12வது வசனத்தை பாருங்க. 16:12. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதோ தெரியல. எனக்கு கொஞ்சம் ரொம்பவே புரிஞ்சு சிரிப்பாக தான் வருது. நீங்கள் கொஞ்சம் சொன்னாலே துக்கமாக இருக்கிறீங்க. சகோதரி சொல்கிறாங்க கரெக்டாக. முடியல, இன்னும் நான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லணும், தாங்க மாட்டீங்க. குட் பை சொல்லிட்டு ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க, பிதாவே நாம் அன்பாக இருக்கிறது போல. 17, 21, 22. 17, 21, 22. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்க. இங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் இருங்க. நீர் என்னை அனுப்பினதை இந்த உலகம், நீர் என்னை அனுப்பினதை வானத்திலிருந்து வந்தேன் அனுப்பினதை இந்த உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீங்க என்னில் நான் உங்கள இருக்க வேண்டியது மஸ்ட், அவசியம். அதுபோல பாப்பா பாப்பா பா ஒன்றாயிருக்கவும் என்னிலும் இருக்க, நீர் என்னிலும் நான் உண்மையில் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்ப நம்மில் ஒன்றாய் இருந்தால் இந்த உலகம் நீங்க என்னை அனுப்புனீங்கிறது அவர்கள் மூலமாக இந்த உலகம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர். இந்த காலத்தில் சர்ச்சஸ் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். ஹோட்டல் ஆன் தி ஹைவே. ஹைவேயில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ஹைவேயில் ரோட்டில் இங்கேருந்து நமக்கு போகிறோம்ல, மதுரை இதில் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு போவோம் சில நேரங்களில் இல்லையா. வழியில் ஒரு டீ அடிப்போன்னு ஒரு ஆசை வரும். ஒரு ஹோட்டல் தெரியுது, நல்ல ஹோட்டலாக பார்த்து ஒரு இறங்கி ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி ஜம்முன்னு போயிடுறோம். அந்த ஹோட்டலோட ஐக்கியமாக இருக்கும். நம்மளை மாதிரி எத்தனை பேர் வர்றான், டீயை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். அந்த ஹோட்டல்காரன் எவனா கண்டுக்குவானா? ஏண்டா டே, நீ போன வருஷம் வந்த, ஒரு டெலிஃபோனாவது பண்ணியா, சார் எப்படி இருக்கீங்கன்னு? பைத்தியகாரத்தனமா இல்லை இது? அது போல தான் சர்ச்சஸ் இருக்குது. ஹோட்டல்ஸ் ஆன் தி ஹைவே போல தான் வர்றது போகிறது மாறிடுறது. இயேசு என்ன சொன்னார்? இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அதே தானே இன்னைக்கு இருக்குது கடைசி காலங்களில். See that? Hotels on the highway.
அவன் என்ன நினச்சி கர்த்தர் பயந்து பேசினாங்களோ அதே தான் இங்கே நடக்குது இந்த காலத்தில். ரைட். நம்பர் 3, லாஸ்ட் ஒன். They would be tempted to shrink from their apostleship when they meet hardship. Therefore, he prepared them to anticipate and bear the shock of the world's ill will towards them. தமிழில் சொல்லிட்டா, அப்போஸ்தல பட்டத்தை விட்டே அவங்க இறங்கி அந்த ஊழியத்தையே டோட்டலாக விட்டுருவானுங்க. ஏன்னா இவன் உலகம் கொடுக்கக்கூடிய உபத்திரவத்தை, அந்த ஷாக்கு என்னங்கிறது அவங்க அனுபவிக்கும் போது அப்போஸ்தல பட்டத்தை விட்டு ஓடிடுவானுங்க. ஏன்னா இவங்க என்னை பார்க்க மாட்டாங்க, உபத்திரவத்தை குறித்து நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஆகணும்ன்ட்டு அந்த ஷாக் உங்களுக்கு கொடுக்குங்கிறத நான் டீச் பண்ணுறேன்ட்டு டீச் பண்ணிட்டேன். இந்த 3 தான், இந்த 2 அதிகாரத்துலேயும் இந்த 3. சில வசனங்களை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 15வது அதிகாரம் 18வது வசனம், 19, 20, 21. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று ப்ளீஸ் லேர்ன் தட் அப்படின்னார். எப்போ சொல்றாரு? லாஸ்ட். ஏன்னா நான் சொல்லலைன்னா திடீர்னு உலகம் உங்களை பகைக்கும். நான் அப்போஸ்தலனே கிடையாதுன்னு போர்டை தூக்கி கீழே போட்டு போயிட்டே இருப்பான். நான் கிடையாது போப்பா அப்படின்ட்டு. Now I have a work through you. உங்களால், உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய என்னுடைய உபதேசங்கள்னால நான் ரீச் அவுட் பண்ண வேண்டிய அநேக லட்ச கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த வசனம், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை இட் வில். அதான் சொன்னேன்ல, ஒருத்தன் சொன்ன நான் மீன் பிடிக்க போகிறேன்னா அவனோட சேர்ந்து 4 பேரையும் கூட்டிகிட்டு மீன் பிடிக்க போகிறேன்ட்டு போயிட்டான். கொஞ்சம் ஆண்டவர் அந்த பக்கம் போனோன்னே, யார் நீங்களும் நானும் போனால் ஆண்டவர் சரிம்பாங்க. ஒரு அப்போஸ்தலன் போயிட்டான் என்னத்துக்கு? அதை கூட ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக அவனை கொண்டு வந்துட்டார் பாருங்க. அதாங்க மன்னன் அவர். அல்லேலூயா. ஞானமாக கொண்டு வந்துட்டார். இந்த 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 ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வலைக்குள்ளே வந்தவங்களை எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார் தெரியுங்களா? கொண்டு வந்து நம்மளை உள்ளே வச்சு பூட்டிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்கே போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. இப்போ அடுத்து உன்னோட நான் முடிக்கிறேன், டைம் ஆச்சு, பரவாயில்ல. இது நான் சொல்லலைன்னா ஷாக்கும் அடிக்கும் உங்களுக்கு. திடீர்னு உலகம் உங்களை என்ன செஞ்சிடும்? இப்போ அடுத்த வருஷம் சீக்கிரம். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். நான் போகிறேன், ப்ளீஸ் ரிமெம்பர். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை ஏற்றுக்கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் என்று சொல்லிட்டு 15வது அதிகாரத்தின் கடைசி வார்த்தையை பாருங்கள். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்கள்கிட்ட தான் நான் சொல்கிறேன். ஆதி முதல்லேருந்து இருந்ததுனால தான் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு சொல்லிட்டு அத்தோட கர்த்தர் அந்த 16 31 33 பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். பார்த்தீங்களா? ப்ரிப்பேர் பண்ணுறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் தயார் பண்ணுறார். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. நான் உங்களுடனே கூட இருக்கும்போது விசுவாசிக்கிறீங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜெபத்துக்கு போயிட்டார். எனக்கு என்னமோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஷேர் பண்ணுறது. 3 விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணார். ஒன்று, நீங்கள் திரும்பி மோசேன் பக்கம் நியாயப்பிரமாணத்துக்கு போயிடுவீங்க. 2வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பில்லாமல் அந்நியர்களை போல் இருப்பீங்க. 3வது, பயம் என்ன?
ஊழியத்தை விட்டு, அப்போஸ்தலர்ஷிப்பை விட்டு, உபத்திரவத்தை பார்த்தோன்னே டமால்னு கலண்டு போயிடுவீங்க. இந்த 3 தாங்க 15, 16. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறவங்க இந்த சபையில் யாராவது இருக்கீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக நன்றின்னு சொல்கிறீங்க. ஏன்? வாயை திறந்தா நியாயப்பிரமாணத்துக்கு போகாத போகாத போகாதன்னு சொல்லிட்டு இருப்பார். வாயை திறந்தா, நம்மளும் இங்கே வாயை திறந்து எத்தனை முறை அப்போஸ்தலன் பவுல் சொன்னது நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையின் பிரமாணம். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. திரும்பி போயிடாதே, விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. இந்த பவுல் சாதிச்சானாக்கும். அவன் ஆண்டவருக்கு அப்புறம் மோசே பக்கம் திரும்ப விடாதபடிக்கு பண்ண ஒரு ஆள் அப்போஸ்தலன் பவுல். அதனால தான் இவன் அவ்வளோ வைராக்கியம் கொண்டு கர்த்தர் ஒரு பாத்திரத்தை எழுப்பினார். நான் பேசிட்டேன், அடுத்து நீ பேசுன்ட்டு. அவன் பேசினதை இன்னைக்கும் திருச்சபைகள் பேசப்படுகிறது, மோசேன் பக்கம் திரும்ப விடாதபடிக்கு. ஏன்னா கடைசி சேர்மன், கடைசியில் குட் பை சொல்லிட்டார். பிறகு பிதாவிட்ட போனார். பிதாவே, கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லைன்னு சொல்லி தேவ கரத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, அப்போஸ்தலர்களை ஒப்பு கொடுத்து, அவங்க எவ்விதத்திலும் கெடாதபடிக்கு. அல்லேலூயா. ஆஹா, ஐயோ ஐயோ, இந்த மாதிரிலாம் பாஸ்டர் ஆஹா ஓஹோன்னா வருவீங்களா சர்ச்சுக்கு? ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எவ்விதத்திலும் தன்னுடைய ஆடுகள், இந்த பரத்திலிருந்து வந்த அந்த திராட்சை செடி. அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் இருக்குது சில மேட்டர், அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியான காரியங்கள். இந்த செடியோடு ஒட்ட வைத்த பிறகு கொஞ்சம் சோகமான காரியத்தை சொல்லிட்டு தான் நான் உங்களை விடுவேன். உண்மையான திராட்சை செடியோடு இருந்துக்கிட்டே கனியை எதிர்பார்த்தவ அவங்கள விட்டுட்டு மெய்யான திராட்சை செடியை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து நம்மளை ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம கனி தரலைன்னா, பாஸ்டர் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். என்ன செய்வார்? உண்மையான திராட்சை செடி வராமலேயே பாபிலோனுக்கு வெளியே பிடுங்கி, பாபிலோன்ட்டையும் அவன்கிட்டையும் சீரின்ட்டையும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து பயங்கரமாக பண்ணிட்டார் இல்லையா? இப்போ உண்மையான மெய்யான திராட்சை செடியை அனுப்பிட்டார். மெய்யாகவே மெய்யாகவே நான் தான் மெய்யான செடின்னு வேற அவர் சொல்லிட்டார். அப்படி இருந்தும் கூட அவர் செய்யல் நம்ம கனி தரலைன்னா கடினமான ஒரு வார்த்தையை சொல்றாருங்க. கனி தராத எந்த ஒரு கொடியும் அக்கினியில், அந்த அக்கினி இந்த அக்கினி கிடையாது, நரக அக்கினி. அது டபுள் மீனிங்காகவே வரும் வசனம். வேற ஏதாவது செடி இருக்குதா? சரி, இந்த செடியில் இயேசு இல்லைன்னா வேற ஏதாவது செடியில் ஒட்டப்பட்டு நம்ம கனி கொடுக்கலாமா? வானத்திலிருந்து வந்த செடியை காட்டில் வேற எந்த செடியப்பா பெருசு? ஒரு பக்கம் நம்ம அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு இப்போ முடியும் போது நம்ம மேல் இருக்கக்கூடிய உத்தரவாதம், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எவ்வளவு பெருசு. அந்த கனிகள்னால் என்னங்கிறத பிறகு நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சான்ஸை விட்டுட்டு நம்ம பழைய கனிகளை கொடுத்தோமானால், பொறாமை, பெருமை, வம்பு, ஜாதி, சண்டை, அது இதுன்னு சொன்னோன்னா, இதுக்காகவா வானத்திலிருந்து நான் அனுப்புனேன்னு கேட்பார். ஏண்டா டே, நீ இன்னும் சண்டை போடுறதுக்கும் பொறாமைப்படுறதுக்கும் கலகம் பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணுறதுக்குமாடா நான் வானத்திலிருந்து அனுப்புனேன்? சரி, அவங்கெல்லாம் மனுஷங்க, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு மனுஷங்க அந்த கொடியை உண்டாக்கி நற்குல திராட்சை செடியை எகிப்திலேருந்து கொண்டு வந்தேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டேன். இனி இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் மாறாத, ஏமாற்றாத, தப்பாமல் கனிதர செய்யக்கூடிய உண்மையான பரத்திலிருந்து வந்த செடியை கொடுத்தாலும் கூட இப்படியாடா பொறாமப்பட்டு சண்டை போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், இந்த கனிக்காகவா நான் அவரை அனுப்புனேன். அப்ப அப்படிப்பட்ட எனக்கேற்ற கனிகளை கொடுக்காத அந்த எந்த கொடியும் கொண்டு போய் நான் கட் பண்ணி போடுவேன்னு சொன்ன கடினமான வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை,
புதிய ஏற்பாட்டில் இருக்குதே. அப்போ நம்ம என்ன பாடங்கள் கற்றுக்கொண்டோம்னா, சான்ஸே இல்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் வசனம் நல்ல மனப்பாடமாக சொல்லிடுவோம். ஆனால் வீட்டில் சண்டையும் பொறாமையும் மண்ணாங்கட்டியும் அடைப்பா டமால் டுமில் அது இன்னும் மாறல. கவனிங்க பிரியமானவர்களே, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எந்த மாதிரி கனிகளை தாரோம்? அவர் அன்னைக்கு வேலையை பிடுங்கி போட்டார், பழைய ஏற்பாட்டு மக்களை விட்டாருன்னு நான் சொல்லலாம். என்ன சொல்ல வரீங்களோ? பழைய ஏற்பாட்டு மக்களை அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா அப்போ இந்த கொடி என்ன செய்யல, பரலோகத்திலேருந்து நம்மளை விடுவாரோ? ஐயா எங்களை விட்டுருங்க, விடுவாரோ? சரி, நாங்களாவா தெரிஞ்சுக்கிட்டோம்? நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாட்டினோன்னா மாட்டினோம். அப்போது நம்ம வருந்தி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணுமே, தெய்வமே மாறிடுறேன்ப்பா, உங்கள் இருதயத்தை புண்படுத்திட்டேன்ல, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல இவ்வளோ நாள், இது தெரியாமல். ஆனால் இந்த சர்வீஸில் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சியா? வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த செடி வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த செடியை அனுப்பினீர். என் உள்ளத்தில் கிரியை செய்தார், செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மேலே போயிட்டார். திரும்பி வருவார் வானத்திலிருந்து. அப்போ நான் தகுதி உள்ளவனாக இருந்து கனிகளோடு மேலே வர வேண்டாமா? அல்லேலூயா. நீங்கள் வேற ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை வேற சொல்கிறீங்களே ஆண்டவரே, கனி கொடுக்காத எந்த இதுவும் கொண்டு போய் நெருப்பில் போட்டுறேன்னு சொல்லுவீங்களே. மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுகிறார். அதுதான் ஒரிஜினல் எண்ணமே ஆண்டோடைய எண்ணமே அதுதான். சபை குறித்து தேவனுடைய எண்ணம் என்ன? நீங்கள் போய் கனி கொடுங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுகிறார். அப்போ கனி கொடுக்காதது எதுவும் வெட்டப்படும்னு சொன்னார். அதுக்கு நாம் பயப்பட வேண்டாமா? அதை நினச்சி மனசில் வச்சு ஜெபம் பண்ணி அர்ப்பணிச்சுட்டு நம்ம வீடுகளுக்கு போகலாம். அதுக்கேற்றபடி நாம் பிழைப்போம். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்ம இருதயத்துக்கு நேராக பேசுகிறார்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. என்ன மாதிரி செடிடா, அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்தில் யார்கிட்டயாவது சொல்கிறீங்களா? சூப்பரான செடிகிட்ட ஒட்டப்பட்டிருக்கோன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்களேன்ப்பா. சூப்பரான செடியில் ஒட்டப்பட்டிருக்கிறோம், அதான் விஷயம். ஒட்டப்பட்ட பிறகு கனி வரலன்னு பொறுத்திருந்த பழைய ஏற்பாட்டு பயல்களை பெட்டர் போல, தேவலை போல, புதிய ஏற்பாட்டில் கனி கொடுக்கலன்னா, ஏன்னா அவங்க ஏன் தேவலைன்னு சொல்றோம்னா, அவங்களுக்கு இன்னும் புது அந்த வானத்திலிருந்து வந்தது வரல. எஸ்கேப் ஆகி ஓடிட்டானுங்க, எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, போ டாட்டான்ட்டு போயிட்டானுங்க. நம்ம எஸ்கேப் ஆக முடியுமா? போச்சுரா, வெளியில போகவும் முடியல, உள்ள உட்கார்ந்து மாட்டி முழிக்கவும் கஷ்டமா இருக்குது. நினைக்கிறீங்களா? நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. I have chosen you. எதுக்கு? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், கனி நிலைச்சிருக்கும்படிக்கும் என்னுடைய திராட்சை செடியே நான் கொடுத்தேன் உங்களுக்கு. அப்போ சபை மக்களுடைய, விசுவாசிகளும் ஊழியக்காரனுடைய பொறுப்பு எவ்வளவு என்பதை கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவரே எவ்வளவு பொறுப்புப்பா, அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம், ஒரு அர்ப்பணிப்பு, சின்ன அர்ப்பணிப்பு. ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்பு, கண்ணை மூடி. தகப்பனே இந்த செடி மாத்திரம் வரலன்னா என் கதை என்ன இருக்குமோ? நாம் பரலோகம் போறது ஒண்ணு, ஆனா அந்த பூமியில என்னை கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அப்படி எதிர்பார்த்து நீங்க தானே என்னை செலக்ட் பண்ணீங்க, என் கண்களை திறந்தீங்க இல்லையா? வந்தவர் ஏதோ மனுஷன் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த செடியை ஏற்றுக்கொள்ளல. ஆனா எனக்கோ உம்முடைய கண்கள், என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால என் மேல் ஒரு பெரிய பாரம் இருக்குது, ஒரு உத்தரவாதம் இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் நிச்சயம் கனி கொடுத்தே ஆகணுங்கிற நிலைமையில நான் இருக்கிறேன். ஆண்டவரே ஒழுங்கா இதை புரிஞ்சு நடப்பேன் ஆண்டவரேன்னு ஒரு அர்ப்பணிப்பு.
சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த பழைய முறுமுறுப்பு, பழைய கசப்பு, பழைய மன்னிக்க முடியாது, பழைய கோபம், பழைய தாபம், பழைய பொறாமை, பெருமை, ஐய கெட்ட வார்த்தை பேசுறது, ஐயோ, இதெல்லாம் அசுத்தமான கனிகள் அல்லவா? இதுக்காகவா பரத்திலிருந்து ஒரு செடி வரணும்? இந்த கனி கொடுக்கவா? அவ கோபப்படுவாரா இல்லையாப்பா? சொல்லுப்பா. பயங்கரமா கோபப்படுவார். ஆண்டவரே, நான் என் தப்ப உணர்றேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் சரியில்லை, இன்னைக்கு உணர்ந்துட்டேன் ராஜா. நீங்க என்னதான் எதிர்பார்க்குறீங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன். ஏசையா, அந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் செல்றோம். கரம் பிடிச்சு வீடுகள் சேர பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில இன்று முதல் ஒரு பயங்கரமான மாற்றங்கள். எங்களை கண் செடியை கொடுத்தவர் கனிகளை பார்த்து சந்தோஷப்படுகிற வாழ்க்கையை நாங்கள் வைப்போம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் கனி நிறைஞ்ச வாழ்க்கையோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே, ஆமா, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. என்ன ஆமேன் போடுவீங்க? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. கனி கொடுப்பீர்களாக, சுகித்து வாழ்வீர்களாக. கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமேன். God bless you. God bless you. God bless you.